நாங்கள் அடுத்த பரிசோதனைக்கு வந்திருக்கிறோங்கிற ஒளியல்ல பாருங்கோ. இதில் என்ன செய்ய போகிறோம் என்றால் குழிவு வில்லை ஒன்றின் குவிய தூரம் காணப்படும். இதுக்கு முதல் பரிசோதனையில் என்ன செய்தாங்க, குவிவு வில்லை ஒன்றின் குவிய தூரம் காண்ற பரிசோதனை செய்தாங்க. இங்கே செய்ய போகிறோம் குழிவு வில்லை ஒன்றின் குவிய தூரம் எப்படி காண்றதை பார்க்க போகிறோம் பரிசோதனை ரீதியை. பாருங்கோ, தளவாடியை பயன்படுத்தி குழிவு வில்லை ஒன்றின் குவிய தூரம் காணுதல். விரிவில்லை என்று சொல்லலாம் அல்லது குழிவு வில்லை என்று சொல்லலாம். பாருங்கோ, இது என்ன மாதிரி நாங்கள் செட்டப் செய்ய போகிறோம்ன்றது இதில் கீறி காட்டுறேன். பாருங்கோ, இதுதான் நான் வில்ல வைக்க போகிற தலைமை அச்சண்டு எடுப்போம். இதில் வில்ல இப்படி வில்லிய வைப்போம். ரைட், வில்லிய ஸ்டாண்டில் வைக்கணும். நான் இப்போ வில்லிய மட்டும் கீறேன். வில்லிய வச்சுட்டு இப்போ பாருங்கோ, நாங்கள் இதில் ஒரு பொருள் ஒன்று கொண்டே வைப்போம். இதில் ஓன்ற பொருளை வைப்போம். இது எல்லாம் லென்ஸ். அப்போ உங்களுக்கு தெரியும், ஓன்ற பொருளை வச்சால் ஓவுக்கும் வில்லைக்கும் பொருளுக்கும் இடையில வேற சின்ன மாய பிம்பம் கொண்டு வரப்போகுது. இந்த மாய பிம்பத்தை எப்படி அடையாளம் காண போறோம் என்றால் பாருங்கோ, இந்த வில்லைக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு தளவாடியை கொண்டே வைக்க போறோம். வில்லையோட அரைவாசியை மறைக்கிற மாதிரி. இங்கே தான் எங்களோட கண் இருக்கு. வில்லையோட அரைவாசியை மறைக்கிற மாதிரி ஒரு தளவாடி. இந்த தளவாடியை நான் எம் என்று குறிக்கிறேன். எம் வச்சா இப்போ பாருங்கோ, ஓவின் பிம்பம் கிட்டத்தட்ட இங்கே எங்கேயா வருதுன்னு வைப்பமே. ஓவின் பிம்பம் இதில் வருதுன்னு வைப்பமே. ரைட், இந்த ஓவின் பிம்பத்தோட தளவாடிக்குள்ளால தெரிகிற பிம்பம் ஒன்று பொருந்தக்கூடிய மாதிரி இங்கால ஒரு பொருள் ஒன்று வைக்க போறோம். முடிவா பாருங்க, இதில் ஒரு பொருள் ஒன்று வைப்போம். இப்போ தளவாடிக்குள்ளால இந்த கண்ணை வச்சு தளவாடிக்குள்ளால பார்க்கல இந்த பொருளோட பிம்பம் பின்னுக்கு தெரியும். அப்போ இந்த பொருளோட பிம்பம் தளவாடிக்குள்ளால தெரிகிறதும் இந்த பொருளோட பிம்பம் வில்லைக்குள்ளால தெரிகிறதும் ஒரே கோட்டில் வார மாதிரி கொண்டு வரப்போறோம். பாருங்க, இன்னொரு கலரால கீறேன். ரைட், இப்போ இந்த கீழே நீளத்தால் கீறி இருக்கிற யாருன்னால் வில்லைக்குள்ளால பார்க்கக்குள்ள தெரிகிற ஓவின் பிம்பம். இது ஓவின் பிம்பம். இதை நான் பி என்று வச்சிருந்தால், பாயிண்டர்ன்றதுக்கான பி என்று வச்சிருந்தால், மேலே நான் கீறி இருக்கிறது பி என்ற பிம்பம். சமபெருமனில் தெரிய போகிற பி என்ற பிம்பம். அதாவது வந்து ஒரே நேரத்தில் இந்த தளவாடிக்குள்ளாலையும் வில்லைக்குள்ளாலையும் பார்க்கக்குள்ள தளவாடிக்குள்ளால தெரியும் பி என்ற பிம்பம், வில்லைக்குள்ள தெரியும் ஓவின் பிம்பம். இந்த பி என்ற பிம்பம் ஓவின் பிம்பம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பார்த்து ஒரே புள்ளிக்கு கொண்டுருவோம், ஒரே கோட்டுக்கு கொண்டு. என்ன ஒரே கோட்டுக்கு கொண்டு வர்றது, இந்த கண்ணை பக்கவாட்டில் அசைச்சு ரெண்டும் ஒரே அடியா போய் வருதுன்றதை பார்க்கணும். ஒரே அடியா போய் வராட்டி என்ன செய்யணும் என்றால், இந்த பி என்றவரை முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு அதே நேர்கோட்டுக்கு கொண்டு வர வைக்கலாம். விளங்கிச்சதோ? வில்லை எல்லினோடு தெரியும் ஓ டேஷின் பிம்பம் ஐ டேஷுடன் தளவாடியில் தெரியும் பியின் பிம்பம் பொருந்தும் போது குழிவு வில்லைக்கு பொருட்தூரம் என்ன இதுதானே புள்ளிகள்? பொருட்தூரம் LO. என்ன பொருட்தூரம் என்றது LO. பொருட்தூரம். பிம்பத்தூரம் என்றா பாருங்கோ, நாங்கள் இந்த தூரத்தை டிஎன் அளந்தோம் என்றால் இதுவும் டியா தான் இருக்கணும். ஏன்? தளவாடிக்கு பொருட்தூரமும் பிம்பத்தூரமும் சமனாக இருக்கணும். தளவாடிக்கு பொருட்தூரம் இது, அப்போ தளவாடின பிம்பத்தூரம் பின்னுக்காது. அதுல இருந்து இவரை கழிச்சோம்னா சரி. ஏன் எங்களுக்கு தேவை பிம்பத்தூரம்னு சொன்னால், அதாவது வில்லேன பிம்பத்தூரம்னு சொன்னால் இவ்வளவு தூரம்ன்றது டியில இருந்து தளவாடிக்கும் வில்லைக்கும் விடப்பட்ட தூரத்தை கழிக்கிறதா இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் டி என்றதார் அப்படி டி சா எக்ஸ்ன்னு எழுதி போட்டு டி என்றது யாருன்னு பார்த்தீர்கள் இதில் ஐ என்று வச்சிருந்தால் எம்ஐ சாய இது எம்எல், எம்ஐ சாய எம்எல். தளவாடின்ற பிம்பத்தூரத்தை காணணும், அதுக்கு தளவாடின்ற பொருள் தூரத்தை கண்ணும் என்றால் காணும், அதுதான் தளவாடின்ற பிம்பத்தூரம். சாய தளவாடிக்கும் வில்லைக்கும் விடப்பட்ட தூரம் எக்ஸ், அதை கழிச்சோம் என்றால் சரி. அப்போ பாருங்க, இப்போ எங்களை பெரும்பாலும் என்ன செய்வோம்னா இந்த எக்ஸை மாறாக வச்சுக்கொள்வோம். எக்ஸை மாறாக வச்சுக்கொண்டு இந்த ஓஎல்ல யூவை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டியை மாற்றி கொண்டு இருப்போம். விளங்கு தானே? இதுதான் நாங்கள் செய்ய போகிற பரிசோதனை. ரைட், பாருங்கோ, தேவையான உபகரணங்கள் தாங்கிய ஒன்றில் ஏற்றப்பட்ட குழிவு வில்லை, ஒளியியல் குண்டூசியல் 2. உங்களுக்கு தெரியும் ஒளியியல் குண்டூசியல் என்னென்று முதல் பரிசோதனையில் பார்த்து நீங்கள். தளவாடி கீழம் ஒன்று தேவை, மீட்டர் கால், பின்னணி திரை. பின்னணி திரையும் இதில் ஹீரோன்னாங்களா இப்படி பார்க்கல, இதில் திரிய வைப்போம்.
இதில் கொண்டு தெரிய வைப்போம். இதுதான் திரையாக இருக்குமா, பின்னணி திரை. எஸ்ன்னு வைக்கிறனால எஸ். என்னத்துக்கு அந்த எஸ் வைக்கிறாங்க? நாங்கள் இந்த பக்கத்துலேருந்து பார்க்கக்குள்ள வேறு பொருட்கள்லேருந்து வர கதிர்கள் எங்களோட பார்வையை குழப்பக்கூடாது. எங்களோட பார்வை புலத்துக்குள்ள தேவையான விம்பங்கள் பொருட்கள் மட்டும்தான் தெரியணும், வேறு ஒன்றும் தெரிஞ்சு குழப்பக்கூடாது என்று ஒரே ஒரு காரணத்துக்காண்டி பின்னுக்கு ஒரு திரையை வச்சு கொள்வோம். அடுத்தது படிமுறைகளை பாருங்க. மீட்டர் கோலை பயன்படுத்தி மேசை மீது சுண்ணக்கட்டி என்ற சோக், சுண்ணக்கட்டி அல்லது வெண்கட்டி என்று சொல்றது, சுண்ணக்கட்டினால் கோடொன்றை வரையுங்கள். அக்கோட்டின் நடுப்பகுதியில் வில்லை தளம் அக்கோட்டுக்கு செவ்வனாக அமையுமாறு தாங்கியில் ஏற்றப்பட்ட வில்லையை வையுங்கள். அப்படித்தான் முதல் மெட்டதுக்கும் வச்சுனாங்க. குவி வில்லைக்கும் அப்படி தானே வச்சாங்க. கோட்டை கீறி போட்டு கோட்டுக்கு செங்குத்த வில்லையின் ஒரு புறத்தை பொருளாக தாங்கி ஒன்றில் ஏற்றிய குண்டூசியை அதன் முனை வில்லையின் ஒளியல் அச்சுக்கு மேலே இருக்குமாறு வையுங்கள். பின்னணி திரையை பொருளை விட சற்று தூரத்தில் அதே பக்கத்தில் வையுங்கள். இனி பொருள் உள்ள பக்கத்துக்கு எதிர்பக்கத்தில் தூரத்தை மேசை மீது விரைந்த கோட்டின் வழியை கண்ணை வைத்து தலகுகளான சிறிய பிம்பம் பொருளும் வில்லையின் நடுவே ஒரே கோட்டில் தெரியும் அமையுமாறு தெரிகின்றதான அவதானியங்கள். தெரியவில்லை எனில் தாங்கியின் மீது வில்லையை சற்று சுழற்றி வில்லையின் ஒளியல் அச்சின் மீது பிம்பத்தை பெறுங்கள். சுழட்டி பார்க்கணும். ஒரே கோட்டில் தெரியாட்டி நான் சொன்னான் 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, வில்லை செங்குத்த வைக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது இந்த 3 பொருளும் ஒரே கோட்டில் இல்லாமல் வேறு வேறு கோடுகளில் வைக்கப்பட்டிருக்கலாம். அதில் பார்த்து செக் பண்ணுங்க முதலே. இனி படத்தில் காட்டியுள்ளவாறு பொருள் உள்ள பக்கத்துக்கு எதிர்பக்கத்தில் வில்லையின் ஒளியல் அச்சுக்கு கீழாக வில்லையின் அரைப்பகுதி மறையும் வகையில் கீழே வைக்கலாம் அல்லது மேலே வைக்கலாமா? வில்லையின் அரைவாசி கீழே மறையலாம் அல்லது மேலே மறையலாம். அரைப்பகுதி மறையும் வகையில் மேசை மீது வரையப்பட்ட கோட்டுக்கு செவ்வனாக தாங்கி மூலம் தளவாடி கீழத்தை வையுங்கள். தளவாடி பின்னர் வில்லையின் ஒளியல் அச்சுடன் தொடருமாறு மேசை மீது வரையப்பட்ட கோட்டின் மீது 2வது குண்டூசி பீயினை தாங்கி ஒன்று துணையுடன் நிறுத்துங்கள். இப்போ கீழே தளவாடியை வச்சோம்னா மற்ற பொருளை பீயை கீழே இருந்து வைப்போம், மேலே தளவாடி வச்சோம்னா மேலேருந்து வைக்கும். வில்லையினுள் தெரியும் சிறிய தலகுகளான பிம்பம் ஐயினது முனையும் தளவாடி எம்மூடாக தெரியும் ஐயின் முனையும் பொருந்தி அமையும் வகையில் ஆடிக்கும் குண்டூசி பீக்கும் இடையிலான தூரத்தை மாட்டுங்கள். அதாவது புதுசாக நாங்கள் முன்னுக்கு வச்ச குண்டூசி இருக்கல பிள்ளைகள், அதைத்தான் முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு பின்னுக்கு வர 2 பிம்பமும் ஒன்றை பொருந்துன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தணும். பொருள் தூரம் யூவையும் வில்லைக்கும் ஆடிக்கும் இடையிலான தூரம் வையையும் ஆடிக்கும் குண்டூசிக்கும் இடையிலான தூரம் எக்ஸையும் அளவுங்கள். பாருங்க, இந்த யூ வை எக்ஸை குறிப்போம். இங்கே வை எதென்று சொல்றார்? வில்லைக்கும் ஆடிக்கும் இடையிலான தூரம் வை, ஆடிக்கும் குண்டூசிக்கும் இடையிலான தூரம் எக்ஸ். பாருங்க, எக்ஸை குறிப்போம். அவர் சொன்னதின்படி ஆடிக்கும் வில்லைக்கும் விடப்பட்ட தூரம் y, இது x, இஞ்சாலையும் x. அப்போ இதில் டிசா எக்ஸ்ன்னு வராது. பாருங்கோ, இது எங்களுக்கு வெறும் எக்ஸாய y என்று வரும், எக்ஸாய y என்று வரும். இதுதான் u, இது u. அப்போ இதெல்லாம் மாற்றி மாற்றி அளப்போம். அளவுங்கள். யுவினை எதேச்சையாக மாற்றி வயிறது பெருமானத்தை மாறாது வச்சு மேலும் 5 சந்தர்ப்பங்களுக்காக பிம்பத்துடன் பொருந்தியமையின் தூரம் எக்ஸை அளந்து பெறுபேறுகளை அட்டவணை ஒன்றில் குறித்துக் கொள்ளுங்கள். விளங்குதோ? இப்போ பாருங்க, நாங்கள் என்ன செய்ய போறோம்னா யூவை மாற்ற போகிறோம். யூவை மாற்ற வைய பெருமானம் வையன்றது பிள்ளைகள் வில்லைக்கும் தளவாடிக்கு விடப்பட்ட தூரம். அப்போ அதை நாங்கள் மாறாக வச்சுக்கொண்டு தனியை யூவையும் எக்ஸையும் மட்டும் மாறி மாறி எடுத்து இப்படி ஒரு அட்டவணையில் குறித்து கொள்வோம். இங்கே பாருங்க, அட்டவணையை இப்படி ஒரு அட்டவணையில் குறித்து கொள்வோம். பொருள் தூரம் என்றதுக்குள்ள யூவை குறிப்போம். தளவாடிக்கும் அதன் பொருள் ஊசிக்கும் உள்ள தூரம் நாங்கள் எக்ஸ் என்று குறித்தவரை இதில் குறிப்போம். எக்ஸ் இதை தான் எக்ஸ் என்று குறிச்சினாங்க. எக்ஸ். தளவாடிக்கும் வில்லைக்கும் உள்ள தூரம் இதைத்தான் y என்று குறிச்சினாங்க. இனி பிம்ப தூரம் என்றால் y சாய எக்ஸ், எக்ஸ் ஆய y என்ன, எக்ஸ் ஆய y. விளங்கிச்சுதோ? இப்படி நாளையும் நிரப்பினம் என்றால் எங்களுக்கு இதுதான் யூவாக இருக்க போது, இதுதான் வியாக இருக்க போது. பிறகு நாங்கள் ஒன்றின் கீழ் யூ ஒன்றின் கீழ் வி எடுத்து எங்கட வரைவை கீறலாம். வரைவு எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். வரைவு என்னென்று வரும்? ஒன்றின் கீழ் வி சாய ஒன்றின் கீழ் யூ சமன் ஒன்றின் கீழ் எஃப். இதுதானே வில்லை சூத்திரம். இதிலிருந்து ஒன்றின் கீழ் வி எழுவாய் ஆக்கினால் ஒன்றின் கீழ் யூ சக ஒன்றின் கீழ் எஃப் என்று வருவார். ஒன்றின் கீழ் வியை y அச்சிலையும் ஒன்றின் கீழ் யூவை எக்ஸ் அச்சிலையும் வச்சுக்கொண்டு நாங்கள் எஃப்க்கு வரைவு கீறலாம். இப்போ நாங்கள் யூவை வியை காண்ற, யூவை மாற்றி அதுக்குரிய வியை காண்ற பிறகு சொன்னால் இப்போ செய்ய போகிறோம்.
ரைட் செய்து இந்த அட்டவணையில் எங்களோட பெறுபேறுகளை குறித்து கொள்வோம். செய்து பார்ப்போம் இப்போ எங்களோட பரிசோதனையை. மாணவர்களே, நாங்கள் இதற்கு முதல் பரிசோதனையில் என்ன பார்த்தினாங்கள், ஒரு குவிவு வில்லேன்ற குவிய தூரம் சம்பந்தமாக பார்த்துனாங்க. இப்போ அதே மாதிரி பரிசோதனை திருப்பி செய்ய போகிறோம் குழிவு வில்லைக்கு. ஆனால் பரிசோதனை படிமுறையில் வித்தியாசங்கள் இருக்குது. முதலாவதாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், ஏன் இந்த வித்தியாசத்தை செய்கிறோம், ஏன் குவிவில்லைக்கு செய்த அதே மாதிரி குழிவு வில்லைக்கு ஏன் செய்ய இயலாதுன்றதை விளங்கிக் கொள்வோம். பரிசோதனை படிமுறைகளை சரியாக பார்த்துக்கொள்ளும். அடுத்த இன்னொரு விஷயம் இதில் கவனமாக இருக்கணும், குவிவு வில்லை மாதிரி இல்லை, குழிவு வில்லைக்கு பொருட்தூரத்திலும் பார்க்க விம்பத்தூரம் சின்னனா இருக்கு. அப்போ பொருட்தூரத்தை நீங்கள் 5 சென்டிமீட்டரால் அதிகரித்து கொண்டு போயக்குள்ள விம்பத்தூரம் சிறிய அளவிலான அதிகரிக்கும், சிறிய அளவிலாக மாறிக்கொண்டிருக்கும். அப்போ அந்த விம்பத்தூரத்தை நாங்கள் சரியாக அளக்காட்டி, உதாரணத்துக்கு பொருட்தூரம் 5 சென்டிமீட்டராக மாறிக்கல, சில நேரங்களில் விம்பத்தூரத்தில் வர மாற்றம் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டராக இருக்கலாம். அப்போ அதை நாங்கள் சரியாக செப்பமாக அளக்காட்டி எங்களுக்கு செப்பமான விடை கிடைக்காது. இருந்தாலும் நாங்கள் வரைவு முறை தான் பாவிக்க போகிறோம். ஒரு அளவை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு அளவீட்டை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் விடையெடுக்க போகிறது இல்லை, வரைவு முறை பாவிக்க போகிறோம். 5 வித்தியாசமான அல்லது 4 வித்தியாசமான பொருட்தூரங்களுக்கு விம்பத்தூரம் அளந்து வரைவுகிறீங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்றிங்கில் யூ, ஒன்றிங்கில் வி, ஒன்றிங்கில் எஃப்க்குள்ளான தொடர்பு ஒன்று இருக்குது. ஒன்றிங்கில் யூ சாய், ஒன்றிங்கில் வி சமன் ஒன்றிங்கில் எஃப் என்று அந்த தொடர்பை பாவிச்சு தான் குவிய நீளம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்ப்போம், இந்த பரிசோதனை செய்யறதுக்கு எங்களுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை என்பதை பார்ப்போம். ஆக இந்த பரிசோதனைக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், வில்லை தாங்கி இந்த வடிவில் இருக்கு பாருங்க, வில்லை தாங்கி. இந்த வில்லை தாங்கியில நாங்கள் வில்லை பொருள் எல்லாத்தையும் பொருத்தி கொள்ளலாம். இந்த இடத்துல எங்களுக்கு அதில் அளவுடையல் கூட எடுத்துக்கொள்ளலாம். சென்டிமீட்டர்ல அளவுடை இருக்குது, அளவுடையலை கூட எங்களுக்கு வாசிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இந்த வில்லை தாங்கி உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால், சில நேரங்களில் ஆய்வுக்கூடத்தில் இந்த வில்லை தாங்கி இல்லை என்று சொன்னால் அதுக்கு பதிலாக இந்த வில்லை தாங்கியே பாவிக்கலாம். பாருங்க, இவரை பாவிக்கலாம், இந்த வில்லை தாங்கியும் பாவிக்கலாம். இந்த வில்லை தாங்கிய பாவிச்சால் நாங்கள் தனியாக ஒரு மீட்டர் கோல் ஒன்று பாவிக்க வேண்டியிருக்கும், நாங்கள் நீளங்களை அளந்து கொள்றதுக்கு. பொதுவாக என்ன செய்யறேன்னா, இந்த வில்லை தாங்கிய பாவிக்கக்குள்ள மேசையில் நாங்கள் ஒரு கிடை மேசை ஒன்றில் எங்களோட சோக்கால் வெண்கட்டியால் ஒரு கோடன்னு கீறி போட்டு அதில் எங்களுக்கு தேவையான 5 சென்டிமீட்டரை அளவடியை போட்டு வைக்கிறது, குறித்து வைக்கிறது. அப்புறம் இவரை தூக்கி வச்சு தேவையான இடத்துல நாங்கள் வில்லையை வைக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு இந்த வில்லை தாங்கி இருக்கபடியால் இந்த வில்லை தாங்கியே பாவிப்போம். அடுத்தது பாருங்க, ஒரு குழிவு வில்லை வச்சிருக்கிறோம். இந்த குழிவு வில்லை இவரை பாவிச்சு தான் நாங்கள் இவற்றை குவிய தூரத்தை தான் பார்க்க போகிறோம் குழிவு வில்லையோடு. ஏன்னா முதல் பரிசோதனையில் குவிவு வில்லை பாவிச்சு நாங்கள் இந்த முறை குழிவு வில்லை பாவிக்கப்போம், குழிவு வில்லை. அடுத்தது எங்களுக்கு ஒரு தளவாடி ஒன்று தேவைப்படும் பிள்ளைகள், சின்ன தளவாடி ஒன்று தேவைப்படும். பாருங்க, சின்ன தளவாடி ஒன்று, ஆக பெரிதா இல்லை, ஒரு அளவான தளவாடி ஒன்று தேவைப்படும். அடுத்தது இந்த தளவாடியை பொருத்தக்கூடிய மாதிரி ஒரு தாங்கி அல்லது நிறுத்தி என்று சொல்லுவோம், ஸ்டாண்ட் என்று சொல்றது. என்ன ஸ்டாண்ட் என்று சொல்ல போற நிறுத்தி அல்லது தாங்கி ஒன்று தேவைப்படும். பாருங்க, அதை எப்படி பாவிக்கிறேன்னு காட்டித்தார். பொருளாகவும் நாங்கள் பாவிக்க போறது இந்த 2 ஊசிகளும், குண்டூசி என்று சொல்லலாம் அல்லது நிறுத்தும் ஊசி என்று சொல்லலாம், சுட்டும் ஊசி என்று சொல்லலாம், ஆணி என்று கூட சொல்லலாம். இது ரைட், இவரைத்தான் நாங்கள் பொருளாக பாவிக்க போறோம். அடுத்தது இப்படி ஒரு திரி ஒன்று பாவிப்போம் இல்லையா. இந்த திரி என்னதுக்கு பாவிக்கிறேன் என்றால், இந்த எங்களோட பார்வை எல்லைக்குள்ள வேற பொருட்கள் வந்து எங்களோட பார்வையை குழப்பாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த திரியை கொண்டு போய் பின்பக்கத்தில் பொருத்தி வைப்போம். இவ்வளவு தான் எங்களுக்கு இதுல தேவைப்படுற உபகரணங்கள். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், இது என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக படிமுறையாக என்னென்ன இது செய்கிறது என்பதை அவதானிக்கணும். வடிவ குவிவு வில்லை மாதிரி இல்லை, குழிவு வில்லைக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. அது சரியா விளங்கி கொண்டாதான் பரிசோதனை சம்பந்தமாக வர கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப பாருங்க என்னென்ன செய்ய போறோம்ன்றது. முதலாவது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட வில்லையை எடுத்து வில்லை தாங்கில ஒரு இடத்துல பொருத்துவோம். இந்த வில்லையை இதுல பொருத்துவோம். நாங்கள் வில்லியை இதில் பொருத்தி போட்டு வில்லியை நாங்கள் இதில் நிலையாக வச்சிருக்க போகிறோம். முதல் செய்த மாதிரி தான் வில்லிய ஒரு இடத்தை நிலையாக வச்சு கொண்டு பொருளைத்தான் நாங்கள் மாற்றி வேறு பொருட்தூரங்கள் எடுக்க போகிறோம். பொருளை எங்கே வைக்க போகிறோம் என்றால் பாருங்கோ, நாங்கள் இப்போ இந்த பக்கத்துல இருந்தால் பார்க்க போகிறோம். இந்த பக்கத்துல இருந்து பார்க்குறோம் என்றால் இவருக்கு பின்னுக்கு தான் பொருள் வைக்கணும். ஆக பொருளை எப்படி ஒரு இடத்துல வைப்போம் பாருங்கோ. பொருள் என்று சொல்றது நாங்கள் இந்த ஆணி அல்லது சுட்டு மூசி என்று சொல்லலாம். இவரைத்தான் நாங்கள் பொருளை வைக்க போகிறோம். விளங்கிச்சுதோ? பொருளை எப்படி வைப்போம். முதல் நாங்கள் கொஞ்சம் தியரியை விளங்கிக் கொள்வோம். இப்போ இவரில் இருந்து வார கதிர் இதில் பட்டு விரிவடையும், குழிவு வில்லியலோ விரிவடையும்.
விரிவடையக்குள்ள இவற்றை விம்பம் எங்க வரும் என்றால் இவருக்கு உண்மை விம்பம் வராது. இவருக்கு உண்மை ஒரு கற்பனை விம்பம் தான் வரப்போகுது. அந்த விம்பம் எவ்விடத்துல வரும்னு சொன்னால் இதுக்கு வில்லைக்கும் பொருளுக்கும் இடையில வரும். இவரை விட சிறிய நிமிர்ந்த ஒரு விம்பம் உண்டு, ரெண்டுக்கும் இடையில வரும். அது மெய் விம்பம் இல்லை. அப்ப அந்த விம்பத்தை தான் நாங்கள் இப்ப கண்டுபிடிக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குவிவு வில்லைக்கு இதே பரிசோதனையை செய்ய நாங்கள் என்ன செய்தாங்க என்றால், விம்பம் வார இடத்துல இன்னும் ஒரு ஆணிய அல்லது இன்னும் ஒரு ஊசியை பொருத்தி விம்பமும் அந்த ஊசியும் ஒன்றா பொருந்துற மாதிரி செய்தனா. இங்க பிள்ளைகள் விம்பம் இது ரெண்டுக்கும் இடையில வரப்போகுது. ரைட், விம்பம் இது ரெண்டுக்கும் இடையில பாருங்க, விம்பம் கிட்டத்தட்ட இப்படி ஒரு இடத்துல விம்பம் வரப்போகுது. அப்ப இப்படி ஒரு இடத்துல விம்பம் வந்தால் எனக்கு இதுல கொண்டு போய் இன்னொரு ஊசியை பொருத்தேலாது. ஏன் இதுல இன்னொரு ஊசியை பொருத்தினால் அவருக்கும் விம்பம் விரும்புற விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இந்த விம்பம் ரெண்டுக்கும் இடையில வாரபடியால் எனக்கு இன்னொரு ஊசியை பொருத்தேலாம். ஒன்றில் விம்பம் இஞ்சால வந்தது என்றால் குவிவு வில்லைக்கு இந்த பக்கத்துல விம்பம் வந்தது, ஒரு ஊசியை பொருத்தலாம். குவிவு வில்லையிலையும் குவிவு எல்லைக்குள்ள நாங்கள் குவிவு தூளத்துக்குள்ள நாங்கள் பொருளை வைக்கக்குள்ள பின்னுக்கு விம்பம் வந்தது. அப்ப அங்க கொண்டு போய் வைக்கலாம் இன்னொரு ஊசியை. ஆனால் குழிவு வில்லையில குழப்பம் இருக்குது பிள்ளைகள். வில்லைக்கும் பொருளுக்கும் இடையில எங்களுக்கு விம்பம் பெற போறபடியால் இதுல கொண்டு போய் ஒரு ஊசியை வச்சு எங்களுக்கு விம்பத்தின் ஸ்தானத்தை கண்டுகொள்ள இயலாது. இதுதான் குழிவு வில்லையில வார பிரதானமான சிக்கல். அப்ப இந்த சிக்கலுக்கு என்ன செய்ய போறோம் என்றால், தளவாடியை பாவிச்சு தளவாடிக்கு ஒரு பொருளை பாவிச்சு நாங்கள் என்ன மாதிரி இந்த விம்பஸ்தானத்தை கண்டுபிடிக்கலாம் என்றதை உங்களுக்கு சொல்லி தர போறோம் பாரு. நாங்கள் ஏற்கனவே தியரியில படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் பரிசோதனையில் என்ன செய்யலாம் என்று சொல்றோம் பாரு. இப்ப தளவாடிய என்ன செய்யணும் என்றால், இந்த குழிவு வில்லைக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிற மாதிரி இப்படி ஒரு ஸ்தானத்துல அது இந்த தெறிக்கக்கூடிய பக்கம் முன்னுக்கு இருக்கக்கூடிய மாதிரி இஞ்சால் இருக்கக்கூடிய பாருங்க, இதுதான் தெறிக்கக்கூடிய பக்கம், இதுதான் தெறிக்கக்கூடிய பக்கம். ரைட், இந்த பக்கம் தெறிக்காது, இந்த பக்கம் தெறிக்காது, இதுதான் தெறிக்கக்கூடிய பக்கம். அப்ப தெறிக்கக்கூடிய பக்கம் முன்னுக்கு இருக்கிற மாதிரி தளவாடிக்கு முன்னுக்கு எங்களோட வில்லைக்கு முன்னுக்கு தளவாடியை பொருத்துவோம். பொருத்தைகளையும் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், தளவாடிய எங்களோட வில்லையை முழுசா மறைக்கிற மாதிரி பொருத்தக்கூடாது. வில்லேண்ட அரைவாசியை மறைக்கிற மாதிரி தான் இந்த தளவாடியை பொருத்தணும். அரைவாசி, ஹாஃப், அரைவாசி வில்ல தெரியணும், அரைவாசி வில்ல தெரியக்கூடாது. அப்படித்தான் இந்த தளவாடியை கொண்டே பொருத்துறது. ஏனென்றது உங்களை பரிசோதனை செய்து கொண்டு போய்க்கலாம், விளங்க கவனிங்க. ஆக இந்த தளவாடியை ஆக கீழேயும் இல்லாமல் ஆக மேலேயும் இல்லாமல் அரைவாசி வில்லை பாதி வில்லையே மறைக்கக்கூடிய மாதிரி இவரை கொண்டு போய் நாங்கள் பொருத்தணும். அதுக்குத்தான் இந்த தாங்கி ஸ்டாண்ட் என்று சொல்றோம் அல்லது நிறுத்தி என்று சொல்றோம், இவரை பாவிக்க போறோம். பாருங்க இவர் என்னென்னு பாவிக்கிறேன்னு காட்டுறேன். தாங்கிய கொண்டு வந்து தேவையான இடத்துல வைப்போம். வச்சுட்டு பாருங்கோ, இவரை நாங்கள் எப்படி திருப்பலாம். அதாவது இந்த 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 ஸ்க்ரூவை இந்த ஆணியை நீங்கள் கொஞ்சம் லேசாக்கி கொண்டு இவரை திருப்பி எங்களுக்கு தேவையான பாருங்க பிள்ளைகள், இவரை சுழட்டி கொண்டு இவரை கொஞ்சம் இலகுவாக்கினோம் என்றால் எங்களுக்கு இது தேவையான அளவுக்கு சுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப இதை எப்படி நிலக்குத்த பொருத்தக்கூடிய மாதிரி ஒரு ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சு இவரை இருக்கும். அங்கேயும் பாவிக்க தெரிஞ்சிருக்கணும் லேப்ல. சரி, இனி என்ன செய்வோம் என்றால், இந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, இந்த ஆணி அல்லது இந்த திருகிய நாங்கள் திறக்க இவரை திறக்க எங்களுக்கு இந்த இதுல விரிவு கொண்டு வரும் பாருங்க, இந்த விரிவு. அப்ப இதுக்குள்ளதான் எங்களோட தளவாடியை கொண்டு போய் வைக்க போறோம். இதுக்குள்ளதான் தளவாடியை வச்சு பொருத்த போறோன்னு பாருங்க. தளவாடி வைக்கிறதுக்கு போதுமான அளவு விரிச்சதுக்கு பிறகு இவருக்குள்ள நடுவில் கொண்டு போய் தளவாடியை வச்சு இவரை இறுக்கி கொள்வோம். அளவுக்கு மிஞ்சி இருக்கக்கூடாது, தளவாடி உடைஞ்சு போயிடும், ஒரு அளவை இறுக்கி கொள்வோம். ரைட், இப்ப பிள்ளைகள் நான் இவரை கண்ணாடியை பொருத்திட்ட நிறுத்தியில கண்ணாடியை கொண்டு போய் நான் சொன்னது மாதிரி இந்த வில்லேண்ட அரைவாசி, ஒன்றில் மேல் அரைவாசி அல்லது கீழ் அரைவாசி, மேல் பாதி அல்லது கீழ் பாதியை மறைக்கக்கூடிய மாதிரி இவரை கொண்டு அதில் நாங்கள் வைக்க போறோம் பாருங்கோ. இப்போ உயரம் கூடவே இருக்குது, நாங்கள் இவரை கீழே கொண்டு போவோம். இன்னும் பாருங்கோ, இந்த பக்கத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல ஒரு ஸ்க்ரூ. இவரை கொஞ்சம் நீங்கள் இலகுவாக்கினீங்க இலக்கினீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இவரை மேல கீழே கொண்டு போகக்கூடியதா இருக்கு. அப்ப இவரை நாங்கள் கொஞ்சம் விளக்கி கொண்டு இவரை கீழே கொண்டு போவோம். பாருங்கோ, நான் சொன்ன மாதிரி
அரைவாசி மரப்படுது ஒன்று பாருங்க இல்லை, வில்லை என்ன கூட மரப்பட்டிருக்கு. அப்போ இவர் இன்னும் கீழே இறக்கணும், இன்னும் கீழே இறக்குவோம், இன்னும் இறக்கணும். இப்போ பாருங்க வில்லேன் அரைவாசி மரப்பட்டிருக்கோண்டு. சரி, இப்போ பாருங்க வில்லேண்ட அரைவாசி ஹாஃப் மரப்பட்டிருக்குது, அரைவாசி மரப்படை இல்லை, ஹாஃப் ஹாஃப், பாதி பாதி. விளங்குதோ பாருங்க வில்லேண்ட இதுல பாருங்க பிள்ளைகள், வில்லேண்ட அரைவாசி மரப்பட்டிருக்கு, அரைவாசி மரப்படையில் பாருங்க பாதி வில்ல தெரியுது. இங்க இருந்து பாக்கேக்குள்ள, இங்க இருந்து பாக்கேக்குள்ள பாதி வில்ல தெரியுது, அதுக்கு கீழே பாதிக்கு கண்ணாடி தான் தெரியும். பாதி வில்லை மறைபடுற மாதிரி, பாதி வில்லையை மறைக்கிற மாதிரி கண்ணாடியை கொண்டு போய் வில்லைக்கு சமாந்தரமாக, வில்லைக்கு சமாந்தரமாக, ரெண்டும் சமாந்தரமா இருக்கும், வில்லைக்கு சமாந்தரமாக கொண்டே வைக்கிறீங்கள். வில்லைக்கு முன்னுக்கு வைக்கணும், கண் இருக்கிற பக்கத்துல வில்லைக்கு முன்னுக்கு வைக்கணும், ஒரு கொஞ்சம் தூரத்துல வைக்கலாம், ஒரு 5 சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கலாம். அது சரி. இப்ப இந்த வில்லையை வச்சதால என்ன பயன் சொன்னால், இப்ப பாருங்க, இப்ப இந்த தளவாடியை வைக்கிறதால என்ன பயன் என்றால், இந்த தளவாடிக்கு முன்னுக்கு நான் ஒரு பொருளை கொண்டே வச்சேன் என்றால் தளவாடிக்கு பின்னுக்கு அது பிம்பம் வரும். தளவாடி முன்னுக்கு பொருள் வச்சேன் என்றால் தளவாடியில அந்த பொருளின் சமமான பருமன் உள்ள பிம்பம் தளவாடிக்கு பின்னுக்கு வரும். அப்ப நான் அதுக்கு பதிலாக ஒரு பொருளை கொண்டே பொறுத்துறேன் பாருங்க. சரி, இவர் யார் என்றால் இவரை தளவாடிக்குரிய பொருளாக இவர் பயன்பட போறார். இங்க இருக்கிறதார் இது வில்லைக்குரிய பொருள், வில்லைக்காக நாம் வச்ச பொருள் தான் இது. இவர் தளவாடிக்காக நாம் வச்சிருக்கிற பொருள். வடிவா யோசிங்க பிள்ளைகள், தளவாடியில இவற்ற பிம்பம் எங்க வரும் என்றால் இவ்வளவு தூரம் பின்னுக்கு, இவ்வளவு தூரம் பின்னுக்கு இங்க ஒரு இடத்துல இவற்ற பிம்பம் வரும். இவ்வளவு தூரம் பின்னுக்கு, அதாவது தளவாடிக்கு பொருட்தூரம் சமன் பிம்பத்தூரம், இவ்வளவு தூரம் பின்னுக்கு வார மாதிரி இதுல ஒரு இடத்துல பிம்பம் வரும். அந்த பிம்பம் எப்படி இருக்கும் என்றால் நிமிர்ந்த பிம்பம், இந்த பொருளுக்கு சம பருமன் உள்ள பிம்பமா இருக்கு. நிமிர்ந்த பொருளுக்கு சம பருமன் உள்ள பிம்பம் தளவாடி ஊடாக நோக்கும் பொழுது எனக்கு தெரியும். பாருங்க இதுக்குள்ள தளவாடிக்குள்ளால பாருங்க. அப்ப இப்ப பாருங்க பிள்ளைகள், கண்ணாடிக்கு இவர்தான் பொருளா தென்படுறார், இவர்தான் பொருள். இவற்ற பிம்பம் தெரியும் பாருங்க பிள்ளைகள். கண்ணாடிக்கு உள்ளுக்கு இங்க பாருங்க, கண்ணாடிக்கு உள்ளுக்கு இவர் தான் எங்களுக்கு கண்ணாடிக்கு உள்ளுக்கு தெரிகிற பிம்பம். அதாவது கண்ணாடிக்கு பின்னுக்கு பொருட்தூரம் சமன் பிம்பத்தூரமாக பொருளின் அதே பருமன்ல தெரிகிற பிம்பம் இது. அப்ப இந்த பிம்பம் எங்க தெரியுமாண்டா பிள்ளைகள், அங்கே இப்படி ஒரு இடத்துல எங்களுக்கு தெரிய போகுது. சரி, அந்த பிம்பம் அங்க தெரியுது. இது என்னது, தளவாடியில, தளவாடியில இந்த பொருளுக்கு கிடைக்கிற பிம்பம் தான் அது. இன்னொன்னு முதல் சொன்னாங்களே என்ன, இந்த வில்லைக்குள்ளால பார்த்தோம் என்றால் இந்த பொருளுக்குரிய பிம்பம் ஒன்றும் பின்னுக்கு தெரியணும். அது ஒரு பார்ப்போம். இந்த வில்லை, அதாவது இந்த மேல் பக்கத்துக்குள்ளால பார்க்கணும். இப்ப பாருங்க பிள்ளை, நான் சொன்ன மாதிரி இந்த லென்ஸின் இந்த வில்லேண்ட பாதைக்குள்ளால பார்க்க போறோம். அதுக்குள்ளால பார்க்கறதால நாங்கள் பின்னுக்கு இந்த திரியை பொருத்தி கொள்வோம். எங்களுக்கு பிம்பம் தெளிவா தெரிகிறதுக்காக வேண்டி திரியை இதுல பொருத்தி கொள்வோம். பாருங்க, ரைட். இப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கு இதுல தெரிகிறது, முன்னுக்கு தெரியுது கண்ணாடின பிம்பம் தெரியுது. வில்லைக்குள்ளால பார்த்தீங்கள் பாருங்க, உங்களுக்கு இதுதான் வில்லைக்குள்ளால தெரிகிற பிம்பம். வில்லைக்குள்ளால தெரிகிற பிம்பம், அதாவது வில்லைக்கு பின்னுக்கு இருக்கிற பொருளுக்கும் வில்லைக்கும் இடையில வார பிம்பம் இதுவாக இருக்கும். விளங்கிச்சதோ? அப்ப இப்ப பாருங்க, உங்களுக்கு 2 பிம்பம் தெரியுது. தளவாடியில ஒரு பிம்பம் தெரியுது, வில்லைக்குள்ள இன்னொரு பிம்பம் தெரியுது. தளவாடியில தெரிகிற பிம்பம் பொருளுக்கு சம பருமன்ல இருக்கிற ஒரு பிம்பம். வில்லைக்குள்ளால தெரிகிற பிம்பம் கொஞ்சம் சிறிய பிம்பம். இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் 2 பிம்பத்தையும் ஒரே கோட்டுக்கு வார மாதிரி பொருந்த போறோம். இப்ப பாருங்க, நான் இங்க இருந்து பார்க்கக்குள்ள 2ம் ஒரே அடியா அசைகிற மாதிரி இருக்கும்ன்றதை பார்ப்போம் இருக்கா. அதாவது தளவாடியில தெரிகிற பிம்பமும் வில்லையில தெரிகிற பிம்பமும் ஒரே அடியாக ஒரே கோட்டுல அசைதுன்றதை பார்ப்போம். ஒரே கோட்டுல அசைது என்றால் 2ம் பொருந்திட்டு அர்த்தம். சரி, பார்ப்போம் இருக்கா. பாருங்க பிள்ளைகள், இப்ப 2 பிம்பமும் தனித்தனியா தான் அசைது. தெரியுது உங்களுக்கு? பாருங்க, 2 பிம்பமும் தனித்தனியா தான் அசைது. 2 பிம்பமும் தனித்தனியா அசைது, ஒரே கோட்ல அசைகிற மாதிரி இல்லை. அப்ப இவரெண்டையும் ஒரே கோட்ல அசைகிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்றால், எங்களோட பொருள், அதாவது தளவாடிக்கு வைக்கப்பட்ட பொருள் இருக்கல்லோ, அவரை நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு அசைக்கிறதன் மூலம் 2 பிம்பத்தையும் ஒரே கோட்டுக்கு கொண்டு வரலாம். பாருங்கோ, இப்ப பாருங்க, சார்பியக்கம் குறைவா இருக்கு எங்களுக்கு. கொஞ்சம் இன்னும் தள்ளி பார்ப்போம்.
இப்போ சிறிதளவில் ஒரு சார்பு இயக்கம் இருக்குது என்ன. இப்ப பாருங்க ரெண்டு பிம்பமும் ஒரே கோடாக அசையுது பாருங்க, ஒரே நேர்குள்ள. அதாவது வில்லைக்குள்ளால தெரிகிற பிம்பமும் ஆடிக்குள்ளால தெரிகிற பிம்பமும் ஒரே பிம்பமாக அசையுது. அப்ப இந்த தானத்துல பாருங்க, இந்த தியரியை விளங்கிக் கொள்ளுங்க என்னென்றால், இந்த ஆடியில தெரிகிற பிம்பம் பொருட்தூரம் சமன் பிம்பத்தூரமாக பின்னுக்கு வரும். அப்ப இதுல வெட்ட இவ்வளவுதான் வெட்ட பொருட்தூரம் என்றால் பிள்ளைகள் இவ்வளவு தூரத்துல பின்னுக்கு பிம்பம் பெறணும் பாருங்க. இவ்வளவுதான் பொருட்தூரம் என்றால் இவ்வளவு தூரத்துல பிம்பம் பெறணும், அன்னளவாக இவ்விடத்துல பிம்பம் பெறும். சரி, இது ஆட்ட பிம்பம் ஆடிக்குள்ளால இந்த பொருளுக்கு தெரிகிற பிம்பம். பொருள் பருமனுக்கு சம பருமன் உள்ள நிமிர்ந்த பிம்பம் ஒன்று தெரியும். அதே இடத்துல தான் பிள்ளைகள் எங்களுக்கு வில்லைக்குள்ளால தெரிகிற பிம்பமும் வந்தது. வில்லைக்குள்ளால தெரிகிற பிம்பம் என்றால் யார்? இந்த பொருளுக்கு இந்த வில்லைக்குள்ளால தெரிஞ்ச பிம்பம். ஆக நான் இந்த தூரத்தை பிம்ப தூரமா எடுக்கலாமோ இல்லையோ பாருங்க, இவ்வளவு தூரத்தையும். அப்ப இவ்வளவு தூரத்தையும் பிம்ப தூரமா எப்படி எடுக்கிறேன்னால் உங்களுக்கு விளங்கணும் பாருங்க. இதுலதான் பிம்பம் இருக்குன்னு சொன்னோம் என்றால், ஆடியில இருந்து ஆடிக்குரிய பொருளுக்குரிய தூரமும் ஆடியில இருந்து பிம்பத்துக்குரிய தூரமும் சமன். அப்ப இவ்வளவு தூரம் எடுக்கலாம் எனக்கு பாருங்க, இவ்வளவு தூரம் எடுக்கலாம். இதுதான் ஆடியில இருந்து பொருளுக்குரிய தூரமும் ஆடியில இருந்து பிம்பத்துக்கு தூரம் சமன். அப்ப இந்த தூரம் எக்ஸ் என்று சொன்னோம் என்றால் இந்த தூரம் எக்ஸ் தான். சரி, அந்த எக்ஸில இருந்து ஆடிக்கும் வில்லைக்கும் உள்ள தூரம் அளக்கலாம் இல்லை புள்ளிகள்? ஆடிக்கும் பிம்பத்துக்கும் உள்ள தூரம் அந்த தூரத்தை அளந்தம் என்றால் அதை கழிச்சம் என்றால் எங்களுக்கு பிம்பத்தூரம் வரும். விளங்குதோ? பிம்பத்தூரம் காண்றதுக்கான ஐடியா இதுதான். திரும்பவும் சொல்றேன் பாருங்க, திரும்பவும் கவனிங்கோ. இவற்ற பிம்பம் நடுவில் வரும், அதாவது வில்லைக்கும் பொருளுக்கும் இடையில வரும். அப்ப அதுக்குள்ள கொண்டு போய் இன்னும் ஒரு ஊசியை வச்சு எனக்கு அந்த பிம்பத்துல பொருத்தேலாது. அதுக்கு என்ன செய்யறேன் என்றால், முன்னுக்கு ஒரு பொருளை வச்சு அதுக்கு ஒரு தளவாடியை வச்சு அந்த தளவாடியில இவருக்கு தெரிகிற பிம்பத்தையும் இந்த வில்லையில இவருக்கு தெரிகிற பிம்பத்தையும் ஒரே தளத்துல கொண்டு வார், ஒரே கோட்ல கொண்டு வார். கொண்டந்தன் என்றால் இங்கே இருக்கிற பொருட்தூரம் தான் பிம்பத்தூரம். அப்ப இந்த தளவாடியிலிருந்து எவ்வளவு தூரத்துல பிம்பம் இருக்குன்றதை காணலாம். இந்த தூரத்தை அளந்தோம்னா அவ்வளவு தூரம் தான் நாங்கால. சரி, இந்த தூரம் அளக்கலாம், எங்களுக்கு இதுல அளக்கலாம் நாங்க. அப்ப அந்த வித்தியாசத்தை கழிச்சம் என்றால், அதாவது பொருட்தூரத்திலேருந்து இந்த வித்தியாசத்தை கழிச்சம் என்றால் வில்லையில இருந்து பிம்பம் இருக்கிற தூரம் எங்களுக்கு வரும். இதுதான் பிள்ளைகள் இதுல இருக்கிற கன்செப்ட். இந்த கன்செப்டை பாவிச்சு தான் நாங்கள் இப்ப வாசிப்புகள் எடுக்க போறோம். சரிதானே? என்னென்ன அளவில் வாசிப்பு எடுக்க போறோம் என்றால் 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர், 30, 35 இப்படி நாள் எடுக்கலாம். ஆனால் 5 சென்டிமீட்டரை நாங்கள் யூவை மாத்திக்குள்ள அதுல எங்களுக்கு வீல வார மாட்டம் சரியான சின்ன இருக்கு. அப்ப வீல எங்களுக்கு செய்ய வேண்டிய மாட்டம் குட்டியா இருக்கபடியால் 5 சென்டிமீட்டரை மாத்தாமல் 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர் என்று சொல்லி நாங்கள் எடுப்போம் வாசிப்புகளை. நாங்கள் பிள்ளைகள் முதலாவது எடுப்போம் 10 சென்டிமீட்டர் பொருள் தூரம் எடுப்போம். பாருங்க, இது 35 சென்டிமீட்டர் இருக்கு, இது 45, இது 35 என்றால் ரெண்டுக்கும் இடப்பட்ட தூரம் வெறும் 10 சென்டிமீட்டர் பொருள் தூரம். 10 சென்டிமீட்டர் பொருள் தூரம் வரத்தக்கதாக நாங்கள் இப்ப பார்ப்போம் இங்கால எங்களுக்கு எந்த இடத்துல தளவாடிக்கு வைக்கப்பட்ட பொருளை வச்சால் பிம்பம் பொருந்துன்றதை பார்ப்போம். ரைட்? அதுக்கு முதல் இன்னொரு விஷயத்தை பார்த்து நிற்போம் பாருங்க. தளவாடி இருக்கிற அளவையும் எந்த இடத்துல எங்களுக்கு இந்த வில்ல வச்சிருக்கோம் என்று இந்த தூரத்தையும் அளந்து கொள்வோம். இந்த தூரத்தையும் பாருங்க, அந்த தூரம் எவ்வளவு இருக்குண்டு. வில்லை இருக்குது பாருங்க 45ல, கண்ணாடி இருக்குது பாருங்க 51, ஏன்னா 51 இருக்குது கண்ணாடி. அப்ப வில்லையில இருந்து கண்ணாடி தளவாடி, வில்லையில இருந்து தளவாடிக்கான தூரம் 6 சென்டிமீட்டராக இருக்கு. வில்லையில இருந்து தளவாடிக்கான தூரம் 6 சென்டிமீட்டர். இதைத்தான் நாங்கள் எல்ன்னு குறிச்சாங்க லென்ஸ்ன்றதுக்காண்டி, இவர் எம்ன்னு குறிச்சாங்க எம்ன்றது மிரர்ன்றதுக்காண்டி. அப்ப எம்எல் தூரம் எங்களுக்கு 6 சென்டிமீட்டர். நாங்க இவர் 2 பேர்ட்ட ஸ்தானத்தையும் மாற்ற போறது இல்லை. நாங்கள் மாற்ற போறது பொருள் தூரத்தை மாத்தி மாத்தி அதுக்கேற்ற மாதிரி தளவாடின்ற பொருள் இதை பின்னு குறிச்சோம்னால் பிய மாத்தி மாத்தி எடுக்க போறோம். அப்ப இப்ப நான் 10 சென்டிமீட்டர் பொருட்தூரமா வரக்கூடிய மாதிரி வில்லேன்ற பொருளை வச்சிருக்கிறேன். என்ன வில்லேன்ற பொருளை இப்ப தளவாடின்ற பொருளை அசைச்சு நாங்கள் தளவாடின்ற பிம்பம் இதோட பொருந்துற மாதிரி, அதாவது இந்த 2 பிம்பங்களும் பொருந்துற மாதிரி பார்ப்போம். பாருங்க, தளவாடின்ற பொருளை அசைக்க போறேன். இதுலயும் பொருந்துற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் அசைச்சு கொண்டு போவோம். இவரை இவ்விடத்துல பொருந்துற மாதிரி இருக்குன்னு பாருங்க. ரைட், இவ்விடத்துல வந்த பிம்பம் எங்களுக்கு 2 பிம்பங்களும் பொருந்துற மாதிரி இருக்கு.
இப்ப பாருங்க நாங்கள் வாசிப்புகள் எடுக்கணும். வாசிப்பு எப்போ எது எடுக்கணும் என்றால் இந்த பொருளுக்கும் தளவாடிக்கும் உள்ள வித்தியாசம் எடுக்கணும். இது பிஎன் வச்சம் என்றால் இது எம் என்று வச்சம் என்றால் பிஎம் தூரம் எடுக்கணும். எங்களுக்கு தெரியும் எம் இருக்குது, தளவாடி இருக்குது 51 அளவடியில தளவாடி இருக்கு. அப்ப இவற்றை அளவடிய வாசிப்பம் பாருங்க 63.5 63.5 இது வந்திருக்கு. என்ன இது 63.5 இது 51 என்றால் எங்களுக்கு கிடைக்கிற தூரம் 12.5 சென்டிமீட்டர் கிடைக்குது புள்ளிகள். தளவாடியில இருந்து பொருளுக்கான தூரம் பிஎம் தூரம் 12.5. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எம்எல் தூரம், அதாவது வில்லைக்கும் இதுக்குமான தூரம் 6 சென்டிமீட்டர் தெரியும். இதை நாங்கள் குறிச்சு கொள்வோம் எங்களோட அட்டவணையில. பிள்ளைகள் வாசிப்பு நாங்கள் யூ வச்சு நாங்கள் 10 சென்டிமீட்டர் பொருத்தூரம் 10 சென்டிமீட்டர் வச்சு நாங்கள் 10. எங்களுக்கு பிஎம்முக்கு கிடைச்சது 12.5 சென்டிமீட்டர் வாசிப்பு கிடைச்சது 12.5 சென்டிமீட்டர். எம்எல் அதாவது வில்லைக்கும் ஆடிக்கும் இடப்பட்ட தூரம் 6 சென்டிமீட்டராக வச்சு கொண்டாங்க. அப்ப பிஎம்ல இருந்து எம்எல்ல கழிச்சாதான் எங்களுக்கு பிம்ப தூரம் வரும் என்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். 12.5 6 கழிச்சம் என்றால் 6.5 சென்டிமீட்டர் பிம்ப தூரம் வந்து. இப்ப 10 சென்டிமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் இந்த பிம்ப தூரம் எடுத்திருக்கிறோம். இனி நாங்கள் இந்த பொருட்தூரத்தை மாற்றி பார்க்கணும். இதை நாங்கள் ஒரு 15 சென்டிமீட்டர் வச்சோம் என்றால் எங்களுக்கு இந்த பிம்ப தூரத்துல வர மாற்றம் மிகவும் சிறியதாக இருக்கும் பிள்ளைகள். அதால என்ன செய்வோம் என்றால் கொஞ்சம் பெருச 10 இருந்து 20 சென்டிமீட்டரா மாத்தி போட்டு பார்ப்போம். அப்ப 20 சென்டிமீட்டர் தூரத்துக்கு பொருட்தூரம் 20 சென்டிமீட்டர் ஆகக்குள்ள பிம்ப தூரம் என்னவாக வருது என்பதை கணித்து பார்ப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் அடுத்ததா பார்க்கணும் பொருட்தூரம் 20 சென்டிமீட்டர். இப்ப 10 சென்டிமீட்டர் செய்து ஓட்டம் 20 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். அப்ப என்ன செய்யணும், வில்லையில இருந்து 20 சென்டிமீட்டர்ல, வில்லை எங்க இருக்குது, வில்லை 45 இருக்கு. 45 இருந்து 20 சென்டிமீட்டர் கூட வேணா நாங்கள் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இவரை தள்ளி கொண்டு போகணும். பாப்போம் 25 சென்டிமீட்டர்ல பொருளை வைப்போம் பாருங்க. 25 சென்டிமீட்டர்ல இருக்கு பாருங்க பிள்ளைகள். 25 சென்டிமீட்டர் இடத்துல எங்களுக்கு பொருள் இருக்கு. அப்ப இப்ப பொருள் தூரம், அதாவது வில்லையில இருந்து பொருளுக்கான தூரம் 20 சென்டிமீட்டரா இருக்கு. இப்ப திரும்பவும் நாங்கள் என்ன செய்யணும், தளவாடின்ற பொருளை அசைச்சு தளவாடிக்குள்ளால தெரிகிற பிம்பமும் இந்த வில்லைக்குள்ளால தெரிகிற பிம்பமும் ஒரே தளத்துல ஒரே கோட்டுல வார மாதிரி கொண்டு வரும். பாப்பம் என்னென்ன செய்யலாம்ன்றத பாருங்க. இன்னும் எங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் வேற இல்லை. இன்னும் பிம்பங்கள் பொருந்துற மாதிரி இல்லை. இவ்விடத்துல எங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கு. என்ன பாருங்க பிள்ளைகள், அன்னளவாக இவ்விடத்துல ரைட், இந்த இடத்துல 2 பிம்பங்களும் பொருந்துது. அப்ப இப்ப வாசிப்புகளை பார்த்தோம் என்றால் பாருங்க, தளவாடி இருந்த 51 இருக்குது. இதுல வாசிப்பு வந்திருக்கு பிள்ளைகள் பாருங்க 67.5 சென்டிமீட்டர் வந்திருக்கு. 67.5. ஆக தளவாடியில இருந்து தளவாடிக்கான பொருட்தூரம் 51 இருந்து 67.5 என்றால் 16.5 சென்டிமீட்டர் வந்துருச்சு. இப்ப இது 16.5 சென்டிமீட்டர், எங்களுக்கு இது மாறாது 6 சென்டிமீட்டர் இருக்கும். இதை நாங்கள் அட்டவணையில குறிச்சு கொள்வோம். உங்களுக்கு விளங்கணும், இது 16.5 இது 6 என்றால் உண்மையில வில்லைக்கு பின்னால பிம்பம் வார தூரம் 10.5 இருக்க போகுது. இப்ப நாங்கள் வாசிப்பண்டு கேட்டால் வாசிப்பண்டு எடுக்கிறது இது 2 தான். இப்ப இந்த தூரம் தான் நாங்கள் வாசிப்பண்டு எடுக்கிறோம், மிச்சம் கணிச்சு எடுக்க போறோம். வாசிப்பு என்னென்னு வந்தது எங்களுக்கு இதுல, அதாவது எங்களோட தளவாடியில இருந்து தளவாடியின் பொருளுக்கான தூரம் 16.5 சென்டிமீட்டர் வந்திருக்கு, குறிச்சு கொள்வோம். நான் இந்த முறை எங்களோட பொருட்தூரம் 20 சென்டிமீட்டர் புள்ளிகள் 20. இதற்கு கிடைச்ச பிஎம் வாசிப்பு, அதாவது ஆடிக்கு வைக்கப்பட்ட பொருளுக்கும் உள்ள தூரம் எங்களுக்கு 16.5 சென்டிமீட்டர். எம்எல் அதாவது வில்லைக்கும் ஆடிக்கும் இடப்பட்ட தூரத்துல மாற்றம் இல்லை 6. 16.5 6 கழிச்சம் என்றால் 10.5 சென்டிமீட்டர் வந்திருக்குது பிம்ப தூரம். பாருங்க, யூ 10 சென்டிமீட்டர் மாறியக்குள்ள வீல ஏற்பட்ட மாற்றம் 4 சென்டிமீட்டர் மாத்திரம்தான். இதைத்தான் சொன்ன நாங்கள் யூவில வார மாற்றத்தை பார்க்க மிகவும் சிறிய மாற்றம் தான் வீல வரும். அப்ப அடுத்து பார்ப்போம் 30 சென்டிமீட்டர் பொருட்தூரத்துக்கு வி எப்படி வருதுன்றதை பார்ப்போம். அடுத்ததை நாங்கள் எடுக்க போற பொருட்தூரம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 10 சென்டிமீட்டர் எடுத்துனாங்க, 20 சென்டிமீட்டர் எடுத்துனாங்க, 30 சென்டிமீட்டர் எடுத்து பார்ப்போம். 30 சென்டிமீட்டர் பாருங்க, இது 45 இங்க 45ல இருக்குது. 30 சென்டிமீட்டர் என்றால் 45ல 30 கழிச்சால் 15 சென்டிமீட்டர்ல இவரை கொண்டு போய் நான் வைக்க வேண்டி இருக்கும். 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்
15 சென்டிமீட்டர்ல இருக்கு பாருங்க, 15 சென்டிமீட்டர். அதாவது இது 15, இது 45, பொருட்தூரம் 30 சென்டிமீட்டரா இருக்கு. இப்ப என்ன செய்வோம் என்றால், நாங்கள் மறுபடியும் தளவாடிக்கு வைக்கப்பட்ட பொருளை அசைச்சு தளவாடிக்குள்ள தெரிகிற பிம்பம், வில்லைக்குள்ள தெரிகிற பிம்பம் ரெண்டையும் ஒரே தளத்துக்கு கொண்டு வருவோம். பாருங்க பிள்ளைகள், இன்னும் எங்களுக்கு சரியாக பொருந்தின மாதிரி இல்லை. அதுல நாங்கள் இன்னும் கொஞ்சம் அசைப்போம் இவரை. இப்ப பாருங்க எங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியே அசையுதுன்னு, அதாவது ஒரே தளத்துல ஒரே கோட்ல அசைகிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு கொண்டு வந்தால் இப்போ கொஞ்சம் சார்பு இயக்கம் வந்துட்டு, ஒன்று சார்பு ஒன்று சின்ன ஒரு சார்பு இயக்கம் இருக்கு பிள்ளைகள். அப்போ கொஞ்சம் முன்னுக்கு வைப்போம். இப்போ பாருங்க ஒரே கூடாகவே அசையுது, ஒரே கூடாகவே அசையுது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் வாசிப்படுத்தோம்டா சரி விளங்குதோ? வாசிப்படுப்போம் பாருங்க. பிள்ளைகள் இப்போ எங்களுக்கு வாசிப்பு வந்திருக்கு 70.1 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல 70.1 என்றால் இங்கே 51 என்றால் எங்களுக்கு வந்திருக்க தூரம் எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். 19.1 சென்டிமீட்டர் என்று வருது தளவாடிக்கான பொருட்தூரம். அதாவது PM குறிச்சோம் என்றால் PM 19.1 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இதை நாங்கள் அட்டவணையில குறிச்சு கொள்வோம். இந்த முறை 30 சென்டிமீட்டர் எடுத்து நாங்கள் பிள்ளைகள் பொருட்தூரமா 30 சென்டிமீட்டர், PM-க்குரிய வாசிப்பு 19.1 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ML மாற்றம் இல்லை 6 சென்டிமீட்டர். 19.1 6 கழிச்சிங்கள் என்றால் 13.1 சென்டிமீட்டர் என்று வருது எங்களுக்கு பிம்ப தூரம். பாருங்க, மேலும் ஒரு 10 சென்டிமீட்டர் அதிகரிக்கக்குள்ள எங்களோட வாசிப்பில் ஏற்பட்ட மாற்றம் 2.6 சென்டிமீட்டர் மட்டும்தான் மாறி இருக்குது. அடுத்ததான் என்ன செய்ய போறோம்? 40 சென்டிமீட்டர் பொறுத்தூரத்துக்கு பிம்ப தூரத்தை அளந்து பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், அடுத்ததை நாங்கள் 4வது வாசிப்படுப்போம். 40 சென்டிமீட்டர் பொறுத்தூரம் வைக்கணும். வில்ல 45 இருக்குது பாருங்க. 40 சென்டிமீட்டர் என்றால் நான் பொருளை கொண்டு போய் 5 சென்டிமீட்டர் என்ற குறியீட்டில் வைக்கணும். 5 சென்டிமீட்டர் இவரை கொண்டு போவோம். இப்ப பாருங்க, 5 சென்டிமீட்டர்ல இவர் இருக்கிறார், 45 சென்டிமீட்டர்ல வில்ல இருக்கிறார், 40 சென்டிமீட்டர் பொறுத்தூரமாக இருக்கு. இனி என்ன செய்யணும்? நாங்கள் இவரை அசைச்சு பார்ப்போம். சிறிதா ஒரு சார்பு இயக்கம் ஒன்று இருக்குது, ரெண்டும் ஒரே கோட்ல சரியா அசைகிற மாதிரி இல்லை. கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு எடுத்து பார்ப்போம். இல்ல, சார்பு இயக்கம் கூடிட்டுது. சார்பு இயக்கம் கூடி இருக்குது பிள்ளைகள். பாருங்க பிள்ளைகள், இப்பவும் ஒரு சார்பு இயக்கம் ஒன்று இருக்குது, ரெண்டு பிம்பம் ஒன்றா போற மாதிரி இல்லை. இப்ப பாருங்க பிள்ளைகள், ரெண்டு பிம்பமும் இன்னும் ஒரு கொஞ்சம் செப்பமாக்கலாம் பார்ப்போம். பாருங்க, இந்த இடத்துல ரெண்டும் அனளவாக ஒரே தளத்துல வந்திருக்கு. என்ன பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்துல ரெண்டும் ஒரே தளத்துல இருக்கு. அப்ப நாங்கள் இந்த இடத்துல வாசிப்பு எடுப்போம். பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கு பிள்ளைகள் வாசிப்பு 72.2 சென்டிமீட்டர் வந்திருக்கு. 72.2 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்ப இதுல 51, இதுல 72.2 என்றால் எங்களுக்கு கிடைச்சிருக்க வாசிப்பு 21.2 சென்டிமீட்டர் என்று வருது இந்த இடைவெளி. அதாவது P-க்கும் M-க்கும் இடப்பட்ட இடைவெளி 21.2 சென்டிமீட்டர் என்று வருது. இது மாறில தானே பிள்ளைகள், L-க்கும் M-க்கும் இடப்பட்ட இடைவெளி வில்லைக்கும் கண்ணாடிக்கும் இடையில 6 சென்டிமீட்டர் அப்படியே வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் வந்திருக்கு 21.2 சென்டிமீட்டர். இப்ப அந்த 21.2 சென்டிமீட்டர் குறிச்சு கொள்வோம். 40 சென்டிமீட்டர் பொறுத்தூரம் எடுத்துனாங்க. 40 சென்டிமீட்டர் எங்களுக்கு PM-க்கு கிடைத்த வாசிப்பு 21.2 சென்டிமீட்டர். ML-இல் எந்த வித மாற்றமும் இல்லை, 6 சென்டிமீட்டர். 21.2 6 கழிச்சிங்கண்டா பிள்ளைகள் 15.2 சென்டிமீட்டர் என்று வருது எங்களுக்கு பிம்ப தூரம். பாருங்க, இந்த முறை 10 சென்டிமீட்டர் U அதிகக்குள்ள V அதிகரிக்கிறது 2.1 சென்டிமீட்டர் மட்டும்தான். இதைத்தான் சொன்னாங்க, U அதிகரிக்கிற அளவால V அதிகரிக்க மட்டும் இல்லை என்று. இப்ப பாருங்க, 4 வித்தியாசமான Uவும் அதுக்குரிய V பெருமானங்களும் எடுத்திருக்கிறோம். இப்ப பிள்ளைகள், இந்த 4 U பெருமானத்தையும் V பெருமானத்தையும் நாங்கள் ஒரு அளவிடைக்கு ஏற்ப வரைபுதாள் ஒன்றுல குறிச்சு வரைபுண்ட கீறி
பார்ப்போம். அதில் இருந்து எப்படி எஃப் காணலாம்ன்றதை பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், நான் அடுத்த வாசிப்பெல்லாம் எழுதியிருக்கேன் அட்டவணையில். பொருள் தூரம், தளவாடிக்கும் பொருளுக்கும் உள்ள பொருளூசிக்கும் உள்ள தூரம் எக்ஸ், தளவாடிக்கும் வில்லைக்கும் உள்ள தூரம் y, எக்ஸாய் y அங்கால எழுதணும் நாங்கள். ஏன்னா அதுதான் எங்களோட பிம்பத்தூரமாக வரும். 12 6 போனால் 6.5, 16.5 6 போனால் 10.0, 19.1 6 போனால் 10.5 வரணும். அதில் என்ன 10.5, 10.5, 19.1 6 போனால் 13.1, 21.2 6 போனால் 15.2. இதுதான் எங்கட V, இதுதான் எங்கட U. யூவும் வியும் வில்லைன்ற ஒரே திசையில் வாரபடியால் ரெண்டும் சகவாக இருக்குமா? ரெண்டும் சகவாக இருக்கு. அடுத்தது இப்போ எங்களுக்கு தேவை ஒன்றின்கீழ் யூவும் ஒன்றின்கீழ் வியுமே. எங்களோட சமன்பாடு என்ன? ஒன்றின்கீழ் வி சமன் ஒன்றின்கீழ் யூ சக ஒன்றின்கீழ் எஃப், y சமன் mx. இங்கே எம்ன்றது ஒன்று தான், சக சி. படித்திறன் ஒன்று, வெட்டுத்துண்டு ஒன்றின்கீழ் எஃப். அப்போ நாங்கள் வெட்டுத்துண்டை கண்டு அந்த வெட்டுத்துண்டை தலைகள் ஆக்கினோம்னா எஃப் வரணும். அதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ கிராஃப்க்கு ரப்போம். ஒன்றின்கீழ் யூ, ஒன்றின்கீழ் யூ அப்படி பாருங்க. 10 10 ஒன்றுங்கள் 10 எழுதினோம்னால் தசம் 1.0. அடுத்தது 20 20 தலைகள் ஆக்கினோம் என்றால் தசம் 20 ஒன்றுங்கள் 20 தசம் 0.500. அடுத்தது 30 சென்டிமீட்டர் 30 ஒன்றுங்கள் 30 போட்டோம் என்றால் 0.0333 போகும் என்ன. அதே மாதிரி அடுத்தவர் 40 சென்டிமீட்டர் ஒன்றுங்கள் 40 என்றால் 0.0250 வருவார். இதுதான் எங்கட ஒன்றின்கீழ் யூ பெருமானங்களாக இருக்க போகுது. இப்போ ஒன்றின்கீழ் வி எழுதுவோம் பாருங்க. வி இருக்கு 6.5. அப்போ 6.5 ஒன்றுங்கள் 6.5 எடுத்தோம்னால் எங்களுக்கு வெறும் 0.1538 என்ற பெருமானம் வருது இல்லையா. 6.5 ஒன்றின்கீழ் 6.5 எடுக்கும். அடுத்தது 10.5 இருக்கு. 10.5 ஒன்றின்கீழ் 10.5 பிரித்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெறும் 0.0952 என்ற பெருமானம் வருது. மூன்றாவது இருக்கு 13.1. 13.1 ஒன்றின்கீழ் 13.1 எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வெறும் பெருமானம் 0.7634. 0.07634. 0.763. அடுத்தது 15% ஒன்றின்கீழ் 15% எடுத்தீங்கன்னா அப்படி எங்களுக்கு வெறும் 0.0658. இதை கவனமாக பிரித்து பாருங்க. எடுத்துட்டோம் என்றால் இப்போ இவர்றானுங்கிற y அச்சில் வர போறார், இவர்றானுங்கிற x அச்சில் வர போறார். அப்போ இவரை நாங்கள் y அச்சில் எடுத்து இவரை x அச்சில் எடுத்து வரைபெறுகிறோம். வரைபின் வெட்டுத்துண்டு எடுக்கணும். வெட்டுத்துண்டு எங்களுக்கு ஒன்றின்கீழ் f ஆக இருக்கும். ஆக f ஐ காண்பதற்கு வரைபின் வெட்டுத்துண்டின் தலைகளை எடுத்தோம் என்றால் சரி. இப்போ பாப்பம் அளவுடு என்ன மாதிரி எடுக்கலாம்ன்றதை பார்ப்போம் இல்லையா. பாருங்க, இதான் எங்கட வரைவுதால் கிராஃப் ஷீட். கிடையா 25 பகுதி இருக்குது. நிலக்குத்த 18 பகுதி இருக்குது. நிலக்குத்த 18 பகுதின்னா இங்கே பாருங்க எங்களுக்கு தசம் 1 வரைக்கும் தேவைப்படுது. தசம் 1 வரைக்கும் தேவைப்படுது என்ன. தசம் 1 வரைக்கும் தேவைப்படுது என்றால் நாங்கள் எடுப்போம். இப்போ இதில் எங்களுக்கு மைனஸ் தேவையில்லை தானே. அச்சுக்களை கரையிலேயே குறித்து விடலாம். YH XH இது ஒன்றின்கீழ் U சென்டிமீட்டர் -1. இது ஒன்றின்கீழ் V சென்டிமீட்டர் -1. அச்சுக்களை குறிக்கோணும். என்ன அலகில் இருக்கின்றதையும் போட்டுக்கொள்ளும். இப்போ அளவுடைய பார்க்குறேன்டால் எங்களுக்கு மேக்சிமம் தசம் 1 வரைக்கும் தேவை. பாருங்க 3 எடுத்தோம்னால் 6 பிரிவு வரும். தசம் 1 வரைக்கும் தேவை என்ன. தசம் 0.25 எக்ஸ்ஹெச் தான் தசம் 1 வரைக்கும் தேவை. இப்போ இப்படி எடுப்போம். 1 2 3 4 5 தசம் 0.2 1 2 3 4 5 தசம் 0.4 3 4 5
தசம் 06 345 தசம் 08 கடைசியில் வரும் தசம் 1 இந்த புள்ளி வரும் தசம் 10 பாருங்க எங்களுக்கு இப்படியாக வரும் முழு கிராஃப் ஷீட்டையும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி எக்ஸ் அச்சில் அளவில் எடுத்துட்டு y அச்சில் அளவிட்ட பார்ப்போம் எங்களுக்கு தேவை தசம் 15 தான் ஆகக்கூட இருக்கு அப்போ எடுப்போம் எப்படி எடுப்போம் 2 3 4 5 5 பிரிவு வந்தோடனே தசம் 05 போடுவோம் 3 4 5 தசம் 10 3 4 5 தசம் 15 இது வரும் தசம் 18 சரிதானே அப்படி எங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிறது பாருங்க தசம் 15 38 வடிவாக குறிக்கலாம் சரி இப்போ ஒவ்வொரு புள்ளியிலையும் இதை குறிக்க போகிறோம் பாருங்க ஒவ்வொரு புள்ளியிலையும் குறிப்போம் முதலாவது புள்ளி தசம் 1 15 38 15 இங்கே இருக்குது இது 16 15 38 அரைவாசிக்கும் கீழே வரும் இப்படி ஒரு புள்ளி வரும் ரெண்டாவது புள்ளியை பார்ப்போம் இதில் 5 அங்கே 9 52 என்ன 5 புள்ளிகள் வரும் இதில் நடுவில் என்ன 4 5 இதில் வரும் 9 52 5 6 7 8 5 6 7 8 9 9 52 நடுவில் வரும் என்ன ரைட் இப்படி ஒரு புள்ளி ஒன்று வரும் அடுத்தது 3 33 7 63 3 33 பாருங்க 2 2 4 2 8 3 2 இது 32 இது 3 6 3 33 எப்படி வரும் 3 33 அதுக்கு வையத்தில் வர பிரமாணம் 7 63 7 63 என்றால் 5 6 7 7 63 இப்படி ஒரு பிரமாணம் வரும் அடுத்தது 0.025 2.5 68 2.5 என்றால் இது 2 4 2.5 என்றால் இப்படி வரும் 658 5 658 பாருங்க அப்படியே இப்படித்தான் எங்களோட பெருமானங்கள் வருது சரிண்ணா 250 658 ரைட் இப்போ இவ்வளவு பெருமானத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு நேர் கொண்டக்குறோம் பாப்பம் அதனாலவே இப்படி ஒரு கிராஃப்னு கீறக்கூடிய இருக்கு பிள்ளை பாருங்க நான் கீறின கிராஃப் நான் கீறின கோடு 3 புள்ளிகளுக்குள்ளால போது ஒரு புள்ளி மட்டும் சிறிதளவில் விலகல் அடைஞ்சிருக்கு சிறிதளவில் விலகல் அடைஞ்சிருக்கு என்ன அப்போ இந்த கிராஃபை நாங்கள் ஒரு சரியான கிராஃபாக எடுக்கலாம் அப்போ பாருங்க பிள்ளைகள் இதுதான் நாங்கள் வரைவாக இருக்குது 3 புள்ளிகள் அந்த வரைப்புக்குள்ளால போது ஒரு புள்ளி மட்டும் சற்று சிறிதளவில் விலகி இருக்குது அப்போ இவற்றை வெட்டு துண்டு பார்த்தோம் என்றால் இங்கே பாருங்க இதெல்லாம் இவற்றை வெட்டு துண்டு பார்த்தோம்னா இதெல்லாம் வரப்போகிற வெட்டு துண்டு என்ன 0.01 0.2 0.3 0.3 5 மாதிரி வருது 0.035 இப்போ நான் செய்த பரிசோதனைக்கு பாவிச்ச வில்லைக்கு இதில் வெட்டு துண்டு சி எப்படி வருது என்றால் எஃப் எழுதலாம் பாருங்கோ இதில் போய் எஃப் எழுதலாம் பாருங்கோ ஒன்றின்கள் எஃப் சமன் 0.035 எஃப் சமன் ஒன்றின்கள் 0.035 இதுக்குரிய பெருமானத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அன்னளவாக 28.6 சென்டிமீட்டர் வருது இப்போ பாருங்க நான் பரிசோதனைக்கு பயன்படுத்தின வில்லைக்கு எனக்கு வந்திருக்க பெருமானம் குவிய தூரம் 28.6 சென்டிமீட்டர் அன்னளவாக வந்திருக்குது அதுக்குரிய குவிய தூரம் விளங்கிச்சதோ ஆக இப்படித்தான் இந்த பரிசோதனையை நாங்கள் செய்ய போகிறோம் ரைட் இந்த பரிசோதனையில் வந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் பார்த்தீங்களோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஏன் செய்கிறோம்ன்றதை பார்த்தீங்களோ என்ன மாதிரி வாசிப்பு அதாவது குவிவு வில்லைன்னு பார்க்க பிள்ளைகள் குழிவு வில்லைக்கு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் கண்ணாடி வைக்கணும் வில்லை வைக்கணும் 2க்கு விடப்பட்ட தூரம் அளக்கணும் 2 பிம்பங்களை பொருந்த செய்யணும் கொஞ்சம் கஷ்டமான வேலை பட் அவ்வளவு பெரிய இப்போ எங்களுக்கு மற்ற ப்ராக்டிகல்ஸோட பார்க்கல அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்ன்றதுக்கு இல்லை ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் சரியாக பார்த்து வச்சிங்கன்னா சரி எல்லாத்துக்கும் மேலே முக்கியம் ப்ராக்டிக்கலுக்குரிய கன்செப்டை விளங்கி வச்சு கொடுக்குறது அப்போ ப்ராக்டிக்கலுக்கு வர முதல் நாம் சொன்ன கன்செப்ட் அந்த கன்செப்டாக விளங்கினா தான் ப்ராக்டிக்கல் செய்யலாம் அப்போ அவ்வளோத்தையும் விளங்கி வச்சுருந்தீங்க என்றால் உங்களுக்கு இது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது இப்போ பார்ப்போம் இந்த பரிசோதனையில் வந்த கேள்விகள் என்னன்றதை பார்ப்போம் ஒரு 1-2 கேள்வி எடுத்து செய்து பார்ப்போம் முதல்ல 2-3 குட்டி கேள்விகளை செய்து கொண்டு பாஸ் கேள்வி போவோம் பாருங்க
விரிக்கும் வில்லை ஒன்றிலிருந்து u தூரத்தில் பொருள் ஒன்று வைக்கப்பட அதன் பிம்பமானது வில்லையிலிருந்து v தூரத்தில் தோன்றுகின்றது. uவின் பெருமானம் மாறும் பொழுது vயின் பெருமானம் மாறும் விதத்தை காட்டும் பெறவே வரைக. உங்களுக்கு தெரியும் ஒன்றின் கீழ் v சாய ஒன்றின் கீழ் u சமன் ஒன்றின் கீழ் f. f என்ற ஒரு மாறிலி. சரி, இப்போ நான் u தான் மாற்ற போறோம். இப்போ u கூட கூட என்ன நடக்கணும்டா பிள்ளைகள் பாருங்க, u கூட 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 வியும் கூடணும். எப்படி கூடும் என்றால் இங்க பாருங்க, இப்போ u முடிவிலியாக என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. u முடிவிலி ஆக பெரிய பெருமானத்துக்கு போய்களை இது சைவர் ஆயிடும். இது சைவரு கிட்ட வரைக்கும் விஎம்எஃப் சமனாவர். அப்ப u எவ்வளவுதான் கூடினாலும் வியின் அது உயர் பெருமானம் f தான் இருக்கலாம், எஃப்க்கு மேல போக இயலாது. அப்ப பாருங்க, அச்சுக்களை கீறுவோம், கீறி போட்டு இப்படி ஒரு கிடக்கோள கீறன் பாருங்க. இது u, இது v. u கூட கூட உண்மையில v கூடணும், u கூட கூட v கூடணும். ஆனால் கிராஃப் இப்படி ஒரு கிராஃப் தம்பியில் வரும் பாருங்க. இப்படி ஒரு கிராஃப் தம்பியில் வரும். அதாவது இந்த பிரமாணம் என்னவா இருக்கும்னா f இருக்கு. அப்ப u எவ்வளவுதான் கூடினாலும் எஃப்க்கு மேல v போகாது. வியின் அதிகர் பிரமாணம் f இருக்கக்கூடிய மாதிரி இப்படி ஒரு பரவளைவு கிராஃப் ஒன்று தான் எங்களுக்கு வரும். பரவளைவு மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று. என்ன இதுதான் யுவுக்கும் விக்குமான வரைவாக இருக்கும். அடுத்தது விரிவில்லை ஒன்றின் குவிய தூரம் காணும் பரிசோதனை ஒன்றில் மாணவன் ஒருவன் வளைவாரை 6 உடைய தளவாடி, இதானது வளைவாரை 6 உடைய தளவாடி உருவில் உள்ளவாறு பயன்படுத்தி பொருளையும் அதன் பிம்பத்தையும் ஓவிலே பொருந்த செய்கின்றான். ஓவில் அதாவது பாருங்க, இதுல இருந்து வலிக்கிட்டு போற கதிர் இதுல பட்டு விரிஞ்சு இங்க போய் பட்டு பட்ட பாதையிலேயே திரும்பி வருதா, ரெண்டாயிரம் செங்குத்தா பட்டிருக்கணும். வில்லையின் குவிய தூரம் எஃப் எனின் ஒன்றின்கள் எஃபின் பெருமானத்தை கேட்குது. பாருங்க, நாங்க வில்லைக்கு வில்லை சூத்திரம் பாவிக்க போறோம். ஒன்றின்கள் வி சாய ஒன்றின்கள் யூ சமன் ஒன்றின்கள் எஃப் பாவிக்க போறோம். வில்லைக்கு விம்பத்தூரம் எதுன்னு பார்த்தீங்கள் என்றால், ரைட், வில்லைக்கு விம்பத்தூரம் எதுன்னு பார்த்தீங்கள் என்றால் இங்க பாருங்க, இந்த தளவாடி இல்லாட்டி இந்த கதிர் நேரே இப்படி போயிருக்கு, இப்படி வந்த கதிர் நேரே இதுக்குள்ளால போயிருக்கு. அப்ப இவரை பின்னுக்கு இப்படி இணைச்சு நீட்டினம் என்றால் இதுதான் எங்களை விம்பத்தூரமா இருந்திருக்கு. இதுதான் இந்த விம்பத்தூரமா இருக்கு. அதே நேரம் இவ்வளவு தூரம் ஏரென்று பார்த்தீர்கள் என்றால் இதுதான் எங்கட ஆறாக இருந்திருக்கும். ஏர் ஏஞ்சலுங்க அதில் செங்குத்தா படுறவர் ஒரு புள்ளிக்கு வாரார் என்றால் இதுலையும் செங்குத்தா படுறவர் இந்த புள்ளிக்கு வாரார் என்றால் இது வெட்ட மையமா இருந்திருக்கணும், இந்த வட்டத்தின் மையமா இருந்திருக்கணும். இது அப்போ இவ்வளவு ஏரையா இருந்திருக்கணும். ஏரையில் இவ்வளவு எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கு. அப்போ ஆறில் எக்ஸை கழிச்சால் வி வரும். வி சமன் ஆர் சய எக்ஸ் என்று இருக்கும். என்ன பொருட்தூரம் என்று பார்த்தீங்கன்னா வை தானே பிள்ளைகள், பொருட்தூரம் வை, பொருட்தூரம் வை. ஆக இதுல நாங்கள் எழுதலாம் ஒன்றின்கள் எஃப் சமன் ஒன்றின்கள் வி, விக்கு பதிலாக போடும் ஆர் சாய எக்ஸ் சாய ஒன்றின்கள் யூ, யூக்கு பதிலாக போடுங்கள் ஒன்றின்கள் வை. இதுதான் இதுல ஒன்றின்கள் எஃப்க்கு நாங்கள் எடுக்கக்கூடிய விடியா இருக்கும். ஆர் சாய எக்ஸ் இவ்வளவு ஆறா இருக்கும். என்ன இதுல செங்குத்தா படுதுன்னு விளங்கணும். அப்பதான் பட்ட பாதையிலே திரும்பி வரும். தளவாடியில ஒரு கதிர் பட்ட பாதையிலே திரும்புது என்றால் அது செவ்வனா போய் செங்குத்தா போய் பட்டிருக்கணும். அப்ப இந்த புள்ளியில செவ்வனா படுது என்றால் இதை நேரே நீட்டினம் என்றால் இது மையத்துக்குள்ளால போகணும். அதே மாதிரி இதுக்குள்ளால போடுற கதிரும் அதே பாதையில் திரும்பி வந்திருக்கணும். அப்ப இது செங்குத்து. அப்ப இந்த செங்குத்து ரெண்டையும் நீட்டினால் இது மையமா இருக்கணும். மையம் சென்டர் இந்த வட்டத்தின் மையமா இருக்கும். இது விளங்கிச்சதோ? அப்ப இவ்வளவு ஏரியா இருக்கும். ஏரியா கேபிட்டல் ஆர்னு தரப்பட்டிருக்கு. அந்த ஆறுல இவ்வளவு தூரம் எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கு. இவ்வளவு தூரம் இல்லையா, மையத்துக்கு மையம் உள்ள தூரமா எக்ஸ். அப்ப ஆறுல எக்ஸா கழிச்சிங்கன்னா இவ்வளவு வரணும். இதுதான் உண்மையில இந்த வில்லியால் ஏற்படுத்தப்பட்ட விம்பத்துக்கான தூரம், இமேஜ் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். விம்பத்துக்கான தூரம் ஆர் சை எக்ஸ். பொருட்தூரம் என்று பார்த்தீங்கன்னா வைதானே புள்ளிகள் இதிலான பொருள் இருந்தது. ரைட். ஒன்றின்கள் ஆர் சை எக்ஸ் சாய் ஒன்றின்கள் வை தான் ஒன்றின்கள் எஃப் ஆக இருக்கு. குழிவு வில்லையினோடு நோக்கும் பொழுது ஓவின் பிம்பம் முடிவிலில் தெரிவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ரிகார்டிற்குள்ள இதில் நாங்கள் காண்பது கொண்டு இல்லை. இங்க பாருங்க, இதுல குவிவு வில்லையை வைக்கிறது வச்சால் இங்க பாருங்க கதிர் விரிஞ்சோண்டு போய் அப்புறம் இதுல ஒடுங்கி அப்போ உங்களுக்கு தெரியும் இதை ஓவில வெட்ட
குவிய புள்ளியில் வச்சுருந்தோம்னா அங்கே போய் சமாந்திரமாக போயிருப்போம். இப்போ குவிய புள்ளிக்கு வெளியில் வச்சுருக்கணும் பொருள், அப்போ தான் குவிஞ்சோண்டு போவார் அங்கால. ரைட், குவிஞ்சோண்டு போய் இங்கால சமாந்திரமாக போகிறாராம். இங்கால சமாந்திரமாக போகிறார் என்றால் இங்கே பாருங்கோ, இந்த புள்ளி இவரை நாங்கள் நினைச்சு நீட்டினோம் என்றால் இந்த புள்ளி எஃப்ஆ இருந்திருக்கணும். என்ன இந்த வில்லைக்கு, குழிவு வில்லைக்கு அது எஃப்ஆ இருந்திருக்கணும். அப்போ தான் அங்கே சமாந்திரமாக போவார். ரைட், அப்போ இப்படி வாரவர் அப்போ இங்கே கண்ணை வச்சு பார்க்குற ஆளுக்கு சமாந்திர ஒளி தான் கிடைக்க போகுது. அப்போ அவருக்கு இந்த ஓன்றது முடிவிலி தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன சமாந்திர ஒளி தான் இவருக்கு கிடைக்க போகுது, முடிவிலி தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, இவருக்கு நாங்கள் யாருக்கு குவிவு வில்லைக்கு ஒன்றின்கள் வி சாய ஒன்றின்கள் யூ சமன் ஒன்றின்கள் எஃப் பாவிக்கிறேன் என்றால் இவற்றையே நான் F1 என்று வைக்கிறேன், இவற்றை F2 என்று வைக்கிறேன். ரைட், இப்போ இவருக்கு பொருட்தூரம் இங்கால தானே, பிம்பத்தூரம் அங்கால. பிம்பத்தூரம் எவ்வளவா இருக்குமெண்டா இங்கே பாருங்க, இந்த வில்லை இல்லாட்டி இந்த ரெண்டு கதிரும் எங்கே போய் சந்திக்கணும்னா இங்கே சந்தி இருக்கு. அவ்வளோ சி தூரமாக இருக்கு, சி தூரம் சி. அப்போ ஒன்றின்கள் சாய சி சாய ஒன்றின்கள் பொருட்தூரம் ஏ, இங்கே தான் ஏ வரணும், ஏ ஒன்றின்கள் ஏ சமன் ஒன்றின்கள் சாய F1. அதிலிருந்து ஒன்றின்கள் F1 எழுதலாம், ஒன்றின்கள் ஏ சக ஒன்றின்கள் சி என்று வருவார். இது குவிவு வில்லைக்கு, இது குவிவு வில்லைக்கு. இனி இதே போய் நான் குழிவு வில்லைக்கு எழுதினேன் என்றால் குழிவு வில்லைக்கு பிள்ளைகள் இது மாயப்பொருள். பாருங்க, பொருள் இங்கே இருந்திருக்கணும், பொருள் இங்கே இருந்திருக்கணும். என்ன இப்போ நாங்கள் எழுதுவோம் ஒன்றின்கள் வி என்றதுக்கு பொருள் தூரம் இங்கே இருந்திருக்கு. ஆனால் எழுதலாம். என்ன காரணம் என்றால் எழுதினாலும் எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் இது முடிவிலிக்கு போகும், முடிவிலிக்கு போகும். அதாவது இங்கே பாருங்க, குழிவில்லைக்கு பாருங்க, ஒன்றின்கள் வி சாய ஒன்றின்கள் யூ சமன் ஒன்றின்கள் எஃப் பாவிச்சம் என்றால் பிம்பத்தூரம் முடிவிலி இஞ்சால் என்ன முடிவிலி. பொருட்தூரம் மற்ற பக்கம் வருது, சி சாய பி. அப்போ சயோவை போட்டு சி சாய பி ஆகி சகவாகும், சி சாய பி சமன் ஒன்றின்கள் எஃப் ஒன்றின்கள் F2. அப்படி எப்படி சமாந்திரக்கர் வந்தால் விரியக்கில் இஞ்சாலான வரும், எஃப்ஆர் எஃப் சகவாக இருக்கும். அப்போ இது சைவர், ஒன்றுங்கள் முடிவிலே சைவர் ஆக F2க்கு விட வரும். சி சாய பி என்பது இவற்றை F2 ஆக இருக்கு, சி சாய பி என்பது இவற்றை F2 ஆக இருக்கு. விளங்கி ஒன்று பாருங்க, F1 இப்படி F2 அப்படி. ரைட், அடுத்தது 93ஆம் ஆண்டு வந்த கேள்வி பாருங்க, நல்ல கேள்வி உண்டு. ஒரு பொருள் ஓவும் திரை எஸ்ஸும் அவற்றிற்கிடையே 800 மில்லிமீட்டர் இடைவெளி இருக்கக்கூடியதாக வைக்கப்பட்டு இவற்றிற்கிடையே ஒருக்கும் வில்லை ஒன்று திரையின் மீது பொருளின் தெளிவான பிம்பம் ஒன்றை பெறும் வரை அசைக்கப்படுகின்றது. பின்னர் திரையின் மீது இன்னும் ஒரு தெளிவான பிம்பம் ஒன்றை பெறும் வரை இவ்வில்லை நிலை மாற்றப்படுகின்றது. பாருங்கோ, வில்லை முதல் இதில் இருக்கேக்குள்ள இதுதான் பொருள், இங்கே திரையில எங்களுக்கு ஒரு பிம்பம் வருது. அப்புறம் வில்லையை தள்ளி கொண்டு போய் வில்லை இதில் வச்சா அப்புறம் எங்களுக்கு திரும்பவும் ஒரு பிம்பம் கிடைக்குதான். இதுதான் நாங்கள் இடப்பெயர்ச்சி முறையில் குவிய தூரம் காண்றேன்னு சொல்கிறாங்க. இடப்பெயர்ச்சி முறையில் குவிய தூரம் காண்றது தான். இப்போ இங்கே வந்து பிம்பங்களை பொருந்த வைக்கிற அந்த வேலையெல்லாம் செய்கிறது இல்லை. வில்லையை மட்டும் குறிப்பிட்ட பொருளுக்கும் குறிப்பிட்ட திரைக்கும் இடையில வில்லையை அசைச்சு வில்லின்ற 2 நிலைக்கு அதில் எங்களுக்கு தெளிவான பிம்பம் பெறும். அந்த 2 நிலைக்கும் விடப்பட்ட இடப்பெயர்ச்சியை வச்சுக்கொண்டு குவிய தூரம் காணலாம். பாப்போம். இவ்விலை நிலை மாற்றப்படுகின்றது. வில்லையினது இவ்விரு நிலைகளுக்குமான எல்லும் எம்மும் 400 மில்லிமீட்டர்னால் வேறுபடுகின்றன. இப்பரிசோதனைக்கு உகந்த பொருத்தமான பொருள் ஒன்றை குறிப்பிடுக. இதுக்கு பிள்ளைகள் பொருத்தமான பொருள்னா இதில் வளமையாக ஒரு ஒளிரச் செய்யப்பட்ட கம்பி, அப்படியே கொஞ்சம் தெளிவாக பார்க்கக்கூடிய பொருள் ஒன்று வைக்கணும். அப்போ வளமையானது வந்து ஒளிரச் செய்யப்பட்ட குறுக்கு கம்பி அல்லது கம்பி அல்லது என்ன செய்யலாம்டா பிள்ளைகள், சின்னொரு இப்போ என்னண்டா ஒரு லைட் ஒன்று கொளுத்தி வச்சுட்டு ஒரு கருப்பு பேப்பர் ஒன்று வச்சு அந்த கருப்பு பேப்பரில் ஒரு க்ராஸ் மாதிரி வெட்டி விடுறது, ஒரு க்ராஸ் மாதிரி மெல்லிசாக க்ராஸ் மாதிரி வெட்டி விடுறது, பின்னுக்கு லைட்டை வச்சு விடுறது. அப்போ அந்த க்ராஸ் மட்டும் அதுக்குள்ளால அங்கால தெரியும். இல்லாட்டி ஒரு கோடு ஒன்று வெட்டி விடுறது. எங்களுக்கு ஒளிரச் செய்யப்பட்டதாக ஒரு சின்ன கோடு ஒன்று தெரிஞ்சால் நல்லா. அல்ல ஒரு சின்ன துளை, ஒரு பலகை ஒன்றை வச்சுட்டு பலகையில் சின்ன துளி ஒன்று போட்டு பலகைக்கு இந்த பக்கத்தில் லைட்டை வச்சு விடுறது. அப்போ சின்ன ஒரு துளைக்குள்ளால் மட்டும் அங்கே லைட் வர மாதிரி இருக்கும். அப்போ தான் எங்களுக்கு தெளிவான பிம்பத்தை அங்கே எடுக்கிறது சுகமாக இருக்கு. அடுத்தது, வில்லை நிலைகளில் எது பெரிய பிம்பத்தை தரும் என்பதை காரணங்களுடன் தருக. பாருங்கோ, இந்த நிலையை எல் என்று சொல்றார், இது எம் என்று சொல்றார். எல்லில் இருக்கைக்குள்ள இவ்வளவு தான் பொருட்தூரம், இவ்வளவு தான் பிம்பத்தூரம்.
அப்போ பிம்ப தூரம் கூட 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 பெரிய பெரிய பிம்பங்களுக்கு கிடைச்சு கொண்டு போவோம் என்ன. அப்போ எல்லில் தான் கிடைக்குது. ஏனென்றால் பொருட்தூரத்திலும் பார்க்க பிம்ப தூரம் கூடவே இருக்கபடியா எல்லில். ஏனெனில் பொருட்தூரம் பிம்பத்தூரம் பெரிதாக இருப்பதால் அடுத்தது வில்லை நிலைகளில் எது பிரகாசமான பிம்பத்தை தரும். சின்ன பிம்பம் பெரியக்கலாம்லே பிரகாசமான பிம்பம் பெறும். அதாவது இங்க பாருங்க, பிம்பம் பெருசாக 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 பிம்பத்தின் தெளிவு குறைஞ்சொன்னு போகும் இல்லையா, என்ன செறிவு ஒளிச்செறிவு குறைஞ்சொன்னு போகும். பிம்பம் சின்னனாக 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 அதன் தெரிவு கூடி தெளிவாய் கொண்டு போகும். ஆக வில்லை இதில் இருக்கக்குள்ள எங்களுக்கு சின்ன பிம்பம் செறிவு கூடின பிம்பம் ஒன்று கிடைக்கும், தெளிவு கூடின பிம்பமா இருக்கும். ரெண்டாம் நிலையில் எம்மில தான் தெளிவான பிம்பம் கிடைக்கும். எம் காரணம் அவர்களுக்கு எம் போட்டீங்கன்னா சரி. அடுத்தது இப்போ ஒருக்கம் இல்லை எனது குவிய நீளத்தினை கணிக்க. பாருங்க, ஏதாவது ஒரு நிலை எடுத்து இங்க பாருங்க, இதுல என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள், இதுல பொருளை வைக்கக்குள்ள இவர் யூவாகவும் இவ்வளவும் வி ஆகவும் இருக்கு. ரைட். இன்னொரு தானத்துக்கு அப்படி வருதுன்னா அப்படி அதன் அர்த்தம் என்னென்றால் வியும் யூவும் இடம் மாற்றப்பட்டிருக்கின்ற அர்த்தம். உங்களுக்கு தெரியும், குறிவழக்கையும் பாவிச்சா பிறகு அதாவது யூண்ட வீண்ட பெருமானங்கள் மட்டும் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் யூ இருந்த இடத்துல வியையும் வி இருந்த இடத்துல யூவையும் மாற்றக்குள்ள எங்களுக்கு விட அதை விட வரணும். அதாவது சும்மா சொல்றேன், இப்போ யூ 10 சென்டிமீட்டரா இருக்கக்குள்ள வி ஒரு 20 சென்டிமீட்டரா இருந்தால் வி 20 சென்டிமீட்டரா இருக்கக்குள்ள யூ 10 சென்டிமீட்டரா வரணும். யூ 10 வி 20 என்றால் நாங்கள் யூ 20 ஆக்கில வி 10 ஆகலாம். அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், இடமாற்றம் செய்யலாம், பொருளையும் பிம்பத்தையும் இடமாற்றம் செய்யலாம். குவிவு வில்லை ஒன்றில் எங்களுக்கு மெய் பிம்பம் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல பொருளையும் பிம்பத்தையும் இடமாற்றம் செய்யலாம் என்று படிச்சிருக்கிறோம். அதாவது யூவையும் வியையும் இடமாற்றம் செய்யலாம் என்று படிச்சிருக்கிறோம். ரைட். அப்போ அதன்படி இங்க பாருங்க, இதுல எங்களுக்கு வரும், நான் பிறகு மாத்தைக்குள்ள இவ்வளவும் வியாயும் இவ்வளவும் யூவாயும், ரெண்டாவது வில்லை என்ற தானத்துக்கு இவ்வளவும் யூவாயும் இது வியாயும் வரும். இவ்வளவு கொண்டு பாருங்க. இப்போ பாருங்க, நான் இதை U1 V1 இதை U2 V2 வச்சிருந்தால் முதல் வந்த U1 பிறகு வந்த V2 சமனா இருக்கும், பிறகு வார U2 முதல் வந்த V1 சமனா இருக்கும். அதாவது முதல் வந்த பிம்பத்தூரம் இப்ப பொருள் தூரம் ஆகைக்குள்ள முதல் இருந்த பொருள் தூரம் இப்ப பிம்பத்தூரம் ஆகும். இதுதான் கன்செப்ட். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த தூரம் சமன இல்லோ, இதுவும் சமனாயில் இருக்க போகுது, U1 V2 சமனாயில் இருக்க போகுது. இதுக்குள்ள 400 போயிட்டு என்றால் 800ல இங்கேயும் இங்கேயும் 400 இருக்கு. இது ரெண்டும் சமனா இருக்கபடியால் இது ரெண்டும் உங்களுக்கு 200 மில்லிமீட்டர் வரும். முழங்க பாருங்க, மொத்தமா இருக்கிறது 800, இந்த ரெண்டுக்கு இடையில 400 போயிட்டு இந்த துண்டும் சமன் என்று சொல்றோம். ஏனென்றால் முதல் இருந்த பொருள் துண்டு தான் இப்ப பிம்பத்தூரமே வரும். அப்ப U1 V2 சமன், ஆனால் அது ரெண்டும் சேர்த்து 400 மிச்சம் வரும். 800ல 400 தான் நடுவில் இருக்கு. ஆக இதுக்குள்ள 200 இதுக்குள்ள 200 இருந்தால் தான் சரி. அப்போ இந்த U1 என்றது 200 இருக்கக்குள்ள V1 என்றது 600 இருக்கு. அப்போ இது 600 இருக்கும். ஏதாவது ஒன்று எடுத்து U1 V1 எடுத்து நாங்கள் சமன்பாட்டை பிரதியிட்டம் என்றால் எங்களுக்கு F கிடைக்கும். அல்லது U2 V2 ஏதாவது ஒரு சோடி எடுத்து சமன்பாட்டை பிரதிடுவோம். பாருங்க, 1 V சாய 1 U சமன் 1 F சாய 1 600 சாய 1 200 1 F. F வரும் 600 சாய 1 சாய 3 சாய 4 1 F. அப்போ F வரும் சாய 150 மில்லிமீட்டர் என்று வரும். கவனமா, V பொருள் இருக்கிற திசைக்கு மற்ற திசையில் பிம்பம் வரபடியா Vக்கு சாய போறணும், அதே Fக்கும் சாய வரும் 150 மில்லிமீட்டர் FC. அடுத்தது, இப்பரிசோதனை செய்வதற்கு பொருளுக்கும் திரைக்கும் இடைப்பட்ட சாத்தியமான இழிவு தூரம் யாது? இதை நாங்கள் தியரியில படிச்சு நாங்கள் பிள்ளைகள் ஆக குறைஞ்சது 4F தூரமாவது இருக்கணும். ஆக குறைஞ்ச தூரம் 4F. 4F என்றால் 4 தர 150 மில்லிமீட்டர். குறைஞ்சது 600 மில்லிமீட்டரா இருந்தா தான் எங்களுக்கு இந்த தோட்டப்பாடு சாத்தியமாகும். அதாவது ஒரு ஸ்தானத்தில் வில்லையை வச்சு அதன் பிம்பத்தை எடுக்கிறது, பிறகு வில்லையை மட்டும் நகர்த்தி பொருளையும் திரையை நகர்த்தாமல் அப்படியே வச்சு கொண்டு வில்லையை மட்டும் நகர்த்தி இன்னொரு ஸ்தானத்தில் பிம்பம் எடுக்கிறது. இதை செய்யறதுக்கு பொருளுக்கும் பிம்பத்துக்கும் ஆக குறைஞ்சது 4F தூரமாக இருக்கும் படிச்சிருக்கிறோம்.
இக்குவிவில்லை எனது குவிய நீளத்தை விட பெருமனில் பெரியதான குவிய நீளமுடைய விரிவில்லை ஒன்று மக்கு தரப்படுகின்றது. பெருமனில் பெரியதாக தரும். ரைட். மேற்குறிப்பிட்ட முறையை பாவித்து இவ்விரிவில்லை எனது குவிய நீளத்தை காண்பதற்கு நீர் பாவிக்கக்கூடிய ஒழுங்கின் முழு வரிப்படம் ஒன்றை கீழே தரப்பட்டுள்ள வெளியில் வரைக. OS ஆகியவற்றுக்கு இடையிலுள்ள தூரத்தை புதிய பெருமானம் ஒன்றுக்கு நீர் மாற்ற முடியும். பாருங்க பிள்ளைகள், இப்ப என்ன நடக்கும் என்று இப்ப நாங்கள் இப்படி ஒரு குவிவு வில்ல தான் வச்சிருந்தாங்க. இப்ப எங்களுக்கு அதை விட குவியனுகளாம் கூடின, அதாவது பவர் குறைஞ்ச குவியனுகளாம் கூடுதுன்னா பவர் குறையுது. பவர் குறைஞ்ச ஒரு குழிவு வில்லையும் தரப்பட்டிருக்கு. அவரை கொண்டு இப்படி பக்கத்துல சேர்த்து வைக்கணும் குவிவு வில்லையோட கூட. அப்ப பாருங்க, குவிவு வில்ல தான் பவர் கூடினால், குழிவு வில்ல தூரம் கூடுதுனால் பவர் குறையுது. அப்ப இதுல விளைவுலா வரப்போறது ஒரு குவிவு வில்ல தான். விளைவுலா வரப்போறது ஒரு குவிவு வில்ல தான். சரி, அப்ப இப்போவும் எங்கள்கிட்ட இது ரெண்டையும் சேர்த்து வைக்கலையும் அது ஒரு குவிவு வில்லை தொகுதியாகத்தான் இருக்க போகுது. ஏன்னா பிறகு கொண்டு ஆட் பண்ணின குழிவு வில்ல பவர் குறைஞ்சால் ஒரே பவர் பிள்ளைகள் ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணிடும். பவர் கூட வச்சா எங்களுக்கு விளைவுலா வர்றது குழிவு இல்லையா போயிடும். பவர் குறைஞ்சல வந்திருக்காரு குவிய தூரம் கூடன்னா பவர் குறைவு, வெலு குறைவு. வெலு குறைஞ்ச வில்லை என்றபடியால் எங்களுக்கு மொத்த தொகுதி ரெண்டும் சேர்ந்து வர தொகுதி குவிவு வில்லையாகவே இருக்க போகுது. சரி, இப்போ என்ன செய்வோம்? பொருளை வெப்பம், பொருள் திரிய வெப்பம், எஸ் திரு. சரிதானே? இப்போ என்ன செய்ய போறோம்? முதல் செய்த அதே வேலையை தான் செய்ய போறோம். இடப்பெயர்ச்சி முறையில் செய்ய போறோம். ஒரு புள்ளியில வச்சு கொண்டு இவற்றை பிம்பம் அங்கே வர மாதிரி எடுக்கிறோம். அப்புறம் இவரை தள்ளி கொண்டு போய் அங்கே வச்சு எடுக்கிறோம். ஆனால் இந்த முறை இது ரெண்டுக்கும் விடப்பட்ட தூரம் கூடவே இருக்கலாம். ஏனென்றால் முதல் குவிவில்ல மட்டும் இருக்கேக்குள்ள குவிவில்லை என்ற குவிய தூரம் 150 மில்லிமீட்டரா இருந்தது. 14 மடங்குன்னா 600 மில்லிமீட்டர்ல வச்சாலே எங்களுக்கு காணும். இப்போ ஒரு குழிவு வில்லையை வச்சோன்னா விளையுள்ள குவிய தூரம் கூடிடும். ஏன்னா விலை குறைஞ்சிடும், பவர் குறைஞ்சிடும் இல்லையா? என்ன இப்போ இந்த குழிவு வில்ல வந்து இருந்த விட்ட விலைவை குறைஞ்சிடும் இல்லை? விலை குறைய குவிய தூரம் கூடிடும். இப்போ ஒரு 250 மில்லிமீட்டர் சும்மா வச்சோம் என்றால் அவட்ட 4 மடங்குன்னு பார்க்கக்குள்ள 1000 மில்லிமீட்டருக்கு அங்கால இருக்கணும் பொருளும் திரை. அதால முதல் இருந்த பொருள் திரை தூரம் எங்களுக்கு காணாம இருக்கலாம். அதுக்காண்டி தான் சொல்றார் OS ஆகியவற்றுக்கு இடையிலுள்ள தூரத்தை புதிய பெருமானம் ஒன்றுக்கு நீங்க மாற்றி எலிமெண்ட் அப்படிங்க நல்லா தள்ளி வைக்க வேண்டி இருக்கும். இப்போ ஓவையும் SI. ரைட். அப்ப இந்த தூரத்தை நாங்கள் D என்று வைப்போம், கேபிட்டல் D என்று வைப்போம், கேபிட்டல் D என்று வைப்போம். இவர் என்ன செய்வீங்க? ஒரு ஸ்தானத்தில் வச்சு அவற்றை பிம்பத்தை எடுப்பீங்க. அப்புறம் இவரை தள்ளி கொண்டு போய் இன்னொரு ஸ்தானத்துக்கு அதே திரையில் எங்களுக்கு தெளிவான பிம்பம் வர மாதிரி எடுப்பீங்க. 2 ஸ்தானத்துக்கு விடப்பட்ட தூரம் சிம்பிள் D எடுப்பீங்க. சிம்பிள் D. FDயை துணிவதற்கு நீர் எடுக்கும் அளவீடுகள் யாவை? ஒன்று நாங்கள் எழுதுவோம் திரைக்கும் OS இடையிலான தூரம். புது தூரம் ஒன்றில் மாற்றி வச்சிருக்கிறோம். முதல்ல இருந்து 800 மில்லிமீட்டர்ல இல்ல, தள்ளி வச்சிருக்கிறோம். அந்த தூரம் தேவை. அடுத்தது திரையில் தெளிவான பிம்பம் கிடைக்கும் வில்லையின் இரு ஸ்தானங்களுக்கு இடப்பட்ட தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி. ஸ்தானங்களுக்கு இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சி முறை தான் சொல்றதே பிள்ளைகள், வில்லையின் இடப்பெயர்ச்சி முறை. இது ரெண்டும் எங்களுக்கு தேவை. ரைட். அடுத்தது இவ்விரிவில்லைனது பாருங்க பிள்ளைகள், இதே இது ரெண்டும் எங்களுக்கு தேவையா பாருங்க. நான் முதல் செய்ததை பாருங்க. இதில் என்ன குவிய தூரம் கண்டு நாங்கள் 150 மில்லிமீட்டர். எங்களுக்கு என்னென்ன இருந்தது சொல்லுங்க பாப்போம். மொத்தமாக 800 மில்லிமீட்டர் இருந்தது. அது 2க்கும் விடப்பட்ட தூரம், அதாவது என்னது பொருளுக்கும் பிம்பத்துக்கும் விடப்பட்ட தூரம். அடுத்தது 2 வில்லைக்கு விடப்பட்ட ஸ்தானம் 400 மில்லிமீட்டர் தந்தவை. அது 2 தான் தந்தவை. அது 2ஐயும் வச்சுக்கொண்டு தான் 150 மில்லிமீட்டர் எடுத்துனா. அதே தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ அதே செய்து எங்களோட வில்லை சேர்க்கைன்ற குவிய தூரத்தை காணலாம். வில்லை சேர்க்கை என்னது வச்ச குவிவு வில்லை குழிவு வில்லை 2ஐயும் சேர்த்த குவிய தூரம் பெறும். 2ஐயும் சேர்த்து எடுத்துட்டோம் என்றால் ஏற்கனவே குவிவு வில்லை என்ற குவிய தூரம் கண்டுட்டோம், குழிவு வில்லை என்றே காணலாம். பாருங்கோ, இவ்விரிவில் எனது குவிய நீளத்தை காண்பதற்கு உமக்கு தேவையான மேலதிக சமன்பாட்டை எழுதுக. மேலதிக சமன்பாட்டை எழுதுக. இச்சமன்பாட்டில் நீர் பாவித்த மேலதிக குறியீடுகளை அடையாளம் காண்க. பாருங்கோ, FC
FD சமன் 1 F என்று போடுவீங்க. நீங்க FC என்றது குவிவு வில்லையின் குவிய நீளம். குவிவு வில்லையின் குவிய நீளம். FD என்றது இதெல்லாம் அவர் தந்தது உண்மையில், நான் திருப்பி எழுதணும் இல்லை. குழிவு வில்லையின் குவிய நீளம். கேபிட்டல் F என்றது வில்லை சேர்க்கை அல்லது இணைந்த வில்லைகளின் வில்லை சேர்க்கையின் குவிய நீளம். வில்லை சேர்க்கையின் குவிய நீளம் அதான் நாங்கள் பரிசோதனையில் கண்டெடுப்போம். வில்லை சேர்க்கை என்ற குவிய நீளம். FC ஏற்கனவே கண்டுட்டோம், தனி FCயை மட்டும் வச்சு. இப்போ FDயை காணலாம். குவிவு வில்லை எனது குவிய நீளத்தை விட குறைவான குவிய நீளம் உள்ள குழிவு வில்லை இம்முறையில் பயன்படுத்த முடியாத விளக்கு. என்ன நடக்குமெண்டா பிள்ளைகள், குவிவு வில்லையும் பார்க்க குறைஞ்ச குவிய நீளம் உள்ள குழிவு வில்லையை வச்ச உடனே குழிவு வில்லை தான் பவ கூடினதாக போகுது, வலு கூடினதாக வரப்போது குழிவு வில்லை. அப்போ எங்களை விளைவுல வார அந்த வில்லை சேர்க்கை என்ற விளைவுல என்ன நடக்கும் என்றால் விளைவுலும் ஒரு குழிவு வில்லையா போயிடும். விளைவுள் குழிவு வில்லை ஆயிடுச்சு என்றால் எங்களுக்கு மெய் விம்பம் கிடைக்காது, திரையில விம்பம் எடுக்க இயலாது. ஏன்னா மாய விம்பம் தானே குழிவு வில்லையில வாருது. அப்போ இந்த திரை வச்சு செய்கிற விளையாட்டு எங்களுக்கு செய்யலாம் போயிடும். அப்போ எழுதுவோம், குழிவு வில்லை இன் வலு குவிவு வில்லையை விட கூடி வில்லை சேர்க்கை குழிவு வில்லை ஆகும். இதற்கு மெய் விம்பம் கிடையாது. அதால இந்த பரிசோதனை இந்த முறையில செய்யலாம் போயிடும். எங்களுக்கு வில்லை சேர்க்கையும் ஒரு குவிவு வில்லையா வந்தா தான் எங்களுக்கு தொடர்ந்து இந்த பரிசோதனையை இதே முறையில செய்யலாம். விளங்கியதோ பிள்ளைகள்? பாருங்க, இது 1993ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், நாங்கள் குழிவு வில்லேண்ட குவிய தூரத்தை காண்கிறதுக்கு இப்படியும் ஒரு முறை இருக்குன்னு படிச்சுனாங்க. பறவையன்மை இல்லாத முறை என்றது மற்ற முறை. பறவையன்மை இல்லாத முறை என்றது என்னது? 2 பிம்பங்களை பொருந்த செய்கிறது. இப்போ பறவையன்மை இல்லாத முறையை பாவிக்காமல் வேற முறையிலையும் செய்யலாம். இடப்பெயர்ச்சி வில்லேன்னு இடப்பெயர்ச்சி முறையை பாவிச்சு செய்யலாம். ஆனால் எங்களுக்கு அதுக்கு குவிவு வில்லை தேவை. நாங்கள் எடுக்க வேண்டிய குழிவு வில்லையெல்லாம் பார்க்க பவர் கூடின வலு கூடின குவிவு வில்லை ஒன்று இருக்கும். வலு கூடினு சொல்லிக்கல குவிய தூரம் குறைஞ்ச ஒரு குவிவு வில்லை இருந்தால் தான் எங்களுக்கு இந்த பரிசோதனை செய்யலாம். பொருளையும் திரையையும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வைக்கிறது, வில்லையின் ஒரு ஸ்தானத்துக்கு அங்கே எங்களுக்கு தேவையான பிம்பத்தை எடுக்கிறது, பிறகு வில்லையை தள்ளி கொண்டு போய் இன்னொரு ஸ்தானத்தில் வரும். சில நேரம் எங்களுக்கு வில்லையின் ஒரு ஸ்தானத்துக்குமே பிம்பம் கிடைக்கலன்னா பொருளையும் திரையும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா 4F கூட தூரத்தில் வச்சா தான் நீங்கள் பிம்பம் எடுக்கலாம். சில நேரம் 4F உள்ள வச்சிட்டீங்கன்னா எப்படி தள்ளி பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவான பிம்பம் கிடைக்காது. அப்போ திரையும் பொருளையும் நல்லா தள்ளி வச்சுட்டு திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நிலையில் எங்களுக்கு பிம்பம் கிடைக்கும், தள்ளி கொண்டு போங்க. இன்னொரு நிலையில், அதாவது வில்லையை மட்டும் தள்ளி கொண்டு போங்க. பொருளையும் திரையும் அசைக்காமல் வில்லையை மட்டும் அசைச்சு கொண்டு போங்க. இன்னொரு நிலையிலும் பிம்பம் கிடைக்கும். அது ரெண்டுக்கும் இடப்பட்ட இடைவெளியை எடுங்கோ. அந்த சந்தர்ப்பத்தில் பொருளுக்கும் திரைக்கும், நாங்கள் ஏற்கனவே வச்ச பொருளுக்கும் திரைக்கும் விடப்பட்ட தூரத்தையும் விடுங்கோ. அது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் குவிய தூரம் காணலாம். சரிதானே? இதுதான் பரிசோதனை. நாங்கள் செய்த பரிசோதனை தளவாடியை வச்சுக்கொண்டு காண்றது, பறவை அண்மை இல்லாத முறையை வச்சுக்கொண்டு காண்றது, இப்படியும் ஒரு முறை இருக்குது. கேள்விகள் வந்தால் ரெண்டிலையும் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பழமையாக குவிவு வில்லையில் கேள்வி வாரது கூட பிள்ளைகள், குழிவு வில்லையில் அந்த அளவுக்கு வாரதில்லை. இருந்தாலும் நீங்களுக்கு பரிச்சயமாக இருக்கணும். ஏன்னா எந்நேரமும் வரலாம், சில பஸ்ஸில் இருக்க விஷயம் தானே, எந்நேரமும் வரலாம். வடிவாக படித்து எல்லா கேள்விகளையும் செய்து பார்த்து கொண்டு அடுத்த பரிசோதனையில் வாங்கோ திரும்பவும் சந்திப்போம். அடுத்த பரிசோதனை என்ன செய்வோம் என்றால், நாங்கள் இவ்வளோ நாளும் படித்த இந்த கன்செப்ட் எல்லாத்தையும் லேசர் கதிர்களை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி செய்யலாம். லேசர் கதிரை வச்சுக்கொண்டு என்ன கொஞ்சம் ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அதை நான் உங்களுக்கு அடுத்ததில் காட்டுறேன். லேசர் கதிரை வச்சுக்கொண்டு நாங்கள் படித்த எல்லா பரிசோதனைகளையும் ஒருக்கா சுருக்கமாக செய்து பார்ப்போம்.